विघ्नेश्वरा विनायका विघ्नेश्वरा विनायका विश्वाधारा नमोस्तुते विश्वाधारा नमोस्तुते 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 सुरमुनिवन्दित विनायका भवभयनाशा विनायका शरणं शरणं विनायका शरणं शरणं विनायका அச்சிறுநாள் ஆயவான் முப்பது வாழைகள் ஆனந்தி ஏற்றினால் மாணவி சேர்ந்தால் இளநிசி மூத்து வாழ்வார் ஏந்திரன் மேலாமை இளநடி செயலாக்கி ஆண்டு விடுகிறார் சேரார் விடுவர் பொருட்கள் போட்டியில்லார் பார்த்து பொதுவாயில் அஞ்சிருந்தால் வெறுக்கி பொறுத்த நெருங்கால் நீண்டு வாழ்வார் தனப்போது இல்லாதால் சாசன கல்லால் ஆசாமி மாற்ற வேண்டும் பிறகு பெருங்கால் நீண்டால் நீண்டால் இளநடி சேரலாம் ஆண் சிறப்பு நாடு உலகம் அனைத்து ரொம்ப அருமை 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 அருமை. உங்க பேரு யாழினி. யாழினிக்கு நல்லா ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்க. நம்முடைய இந்த உலக அறிவார்ந்த இயற்கை ஞான சபை கடந்த 6 ஆண்டுகளாக ஒரு மிகப்பெரிய அறப்பணியில ஈடுபட்டிருக்கிறோம். அந்த அறப்பணி திருக்குறளை ஒவ்வொரு மாதமும் ஒரு வகுப்பு நடத்த வேண்டும் என்பது நம்முடைய குருநாதருடைய கட்டளை. அவர் நினைச்சிருந்தா திருவாசகத்தை வகுப்பெடுக்கலாம்னு சொல்லிருக்கலாம், திருமந்திரத்துக்கு வகுப்பெடுக்கலாம்னு சொல்லிருக்கலாம், வேற ஏதோ ஒரு இலக்கியத்துக்கு வகுப்பெடுக்கலாம்னு சொல்லிருக்கலாம். ஆனா சுவாமி என்ன நினைச்சாங்களோ தெரியல, எளிமையாக இருக்கக்கூடிய திருக்குறளை முதல்ல போய் சேர்ந்தாலே ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அவருடைய அருளாணையின் பேரில் இந்த திருக்குறள் வகுப்பை நாம தொடங்கினோம். 8வது அதிகாரம் அன்புடைமை பேசுவதற்காக நான் இங்க வந்தேன். இப்போ 59 அதிகாரங்களை நாம வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளோம். எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறுகிற வள்ளுவர் தின விழாவில் இதை நாங்க தொடர்ச்சியாக கலந்து கொள்வது இது 5வது முறை, 4வது முறையோ 5வது முறையோ. சரியா? 5 முறையும் வந்ததுல என் கூட வந்தது நீ வந்திருக்கன்னு நினைக்கிறேன். 5 வருஷம். இவங்க 2 வருஷம் வரல. வெட்டில ஒரு குழந்தைய பெற்றதுனால நம்ம சுவாமிகளுடைய அருளாசினால பல ஆண்டு காலம் கழித்து ஒரு பையன் பிறந்ததுனால பையனை பார்த்துக்கிற குடும்ப பொறுப்பு வந்துருக்குது. அதனால அவங்க வரல இன்னைக்கு. அதனால இன்னைக்கு 60வது தலைப்பு தொடர்பாகவே போட்டிருக்கலாம். ஆனாலும் எதுக்கு இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் அவர் கேட்கும்போது சொன்னேன், அறம்பொருள் இன்பம். முதல்ல ஆரம்பத்திலேயே திரும்ப திரும்ப சில அடிப்படைகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கு. அதனால அது தொடர்பா இன்னைக்கு ஒரு சொல்லரங்க நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு தான் ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறேன். 3 பால் எழுதியிருக்காரு. ஒரு பாலுக்கு பேரு அறத்துப்பால். அறத்துப்பால் அப்படின்னா என்ன அர்த்தம்? தர்மத்துப்படி வாழணும் அப்படின்னா அதுக்கு பேரு அறத்துப்பால். பொருட்பால்னா என்ன அர்த்தம்? என்னதான் இருந்தாலும் குடும்பம் நடத்தணும்னா காசு வேணும்ல. இப்ப அங்க இருந்து இங்க வரைக்கும் இயற்கை அறிவான் ஐயா ராசா, இயற்கை அறிவார்ந்தவர் இயற்கை ஞான சபைக்கு வந்திருக்கீங்கல்ல, வர்றதுக்கு காசு வேணும்ல. சும்மா வந்தீங்க, நடந்தே வந்தவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். நடந்தே வந்தீங்களா? அப்படியா? அதனால அவங்க நடந்து வந்துட்டாங்க. நீங்க வடவளஞ்சில இருந்து நடந்து வந்த மாதிரி பேசுறீங்கன்றா அவ. அப்ப வர்றதுக்கு ஒரு காசு வேணும். அதே மாதிரி வீட்டுல சாப்பிடுறதுக்கு ஒரு காசு வேணும். பொங்கல் கொண்டாடணும்னா ஒரு காசு வேணும். பணம் இல்லாம வாழ்க்கை அமையாது. அப்ப பொருட்பால் என்ன சொல்லியிருக்காரு? குடும்பத்தை எப்படி நிர்வாகம் பண்றது, வீட்டை எப்படி நிர்வாகம் பண்றது, நாட்டை எப்படி நிர்வாகம் பண்றது, காசு எப்படி தேவைப்படும், மனிதனுக்கு காசு எப்படி ரொம்ப முக்கியம், பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லிருக்கார். அப்ப காசு இருந்ததுன்னா ஒண்ணுமில்லாதவன கூட ஒரு பெரிய ஆளுன்னு நினைச்சிருவாங்க இந்த உலகத்துல.
காசு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாரு திருவள்ளுவர். அப்ப பொருட்பால்ங்கிறது காசு எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு. மூணாவது இன்பம். இன்பம்னா மகிழ்ச்சியாக இருத்தல். இங்க தாய்மார்கள் இருக்காங்க, தந்தையர்கள் இருக்காங்க. அவர்களுடைய இல்லற வாழ்க்கையில இல்லற இன்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இவனை பார்த்தா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு, இவன் ஒரு ஆள் மொத்த கூட்டத்தையே கலக்கி எடுத்துறானே, ஏன் ராசா கலக்கி எடுத்துறிய, அவன் திரும்ப திரும்ப நீ முதல்ல மைக்கா கழட்டி என் கையில கொடு, நீ பேசுறதெல்லாம் அப்புறம் செகண்டரி, நான் பேசுறேன் ஸ்டாண்டோட எடுறான்றான். கேட்டீங்களா? அப்போ இவனை பார்க்க எப்படி மகிழ்ச்சியா இருக்கு, குழல் இனிது யாழ் இனிது என்ப. என்னடா எல்லாரும் குரல் சொல்லாம அப்படியே விட்டீங்க? அப்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவன். அப்ப குழந்தை இன்பம்ங்கிறது ஒரு பெரிய இன்பம். செல்வத்து செல்வம். அப்ப நல்லா கேட்கறது ஒரு இன்பம், செவிக்கு இன்பம். பார்க்கறது ஒரு இன்பம், நல்ல விஷயங்களை பார்க்கணும், பார்க்கிறது ஒரு இன்பம். ரைட்டுங்களா? அடுத்தது கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றடி கண்ணே உள அப்படின்னாரு திருவள்ளுவர். அப்ப பார்க்கறதுனால இன்பம், கேட்கறதுனால இன்பம், பேசுறதுனால இன்பம். ரைட்டுங்களா? எத்தனை பேர் கிளாஸ்ல பேசுற கிளாஸ்ல டீச்சர் சொல்லுவாங்க எல்லாரும் சைலண்டா இருங்கம்பாங்க, பேசுறவங்க பேரை மாத்திரம் போர்ட்ல எழுதுங்க அப்படிம்பாங்க. ரைட்டா? பேசுறவங்க பேரை போர்ட்ல எழுதிருக்கியா? நீயே எழுதிருக்கல? யார் யார் எனக்கு வேண்டாதவங்களோ அவங்க எல்லாம் நான் எழுதிடுவேன், முத ஆளா எழுதிடுவேன். ரைட்டா? ராமலிங்கம்னு ஒருத்தர் தான், எனக்கு ரொம்ப டார்ச்சர். அவன் எப்பனாலும் போர்ட்ல அவன் பேரை எழுதிடுவேன். ஆனா அவனும் பேசிடுவேன் எப்படியாவது. ஒன்னு என் பேரை ஏன்டா முதல்ல எழுதுறேன், இந்த பேசிட்டே இல்ல அப்படின்னு எழுதுவேன். ரைட்டா? அப்படி ராமலிங்கத்தை போட்டு தாளிச்சிருக்கேன். ரைட்டா? அப்ப பேசுவது இன்பம், கேட்பது இன்பம், பார்ப்பது இன்பம், சாப்பிடுறது இன்பம். கீழே ஒரு சக்கரை பொங்கல் சூடாக நமக்காக காத்து கொண்டிருக்கிறது, நம் வயிறை நோக்கி பாய்வதற்காக அது பாத்திரத்தில் காத்து கொண்டிருக்கிறது. ரைட்டுங்களா? விருதுநகர்ல இருந்து வண்டி வந்தவுடன் சர்க்கரை பொங்கல் தான் முக்கியம். அதுல இந்த ஏரியால சில பேருக்கு சுகர்லாம் இருக்கும், இருந்தாலும் என்ன பண்ணிடுவாங்க, சாமி பிரசாதம் கூட ஒரு வாய் சாப்பிட்டா என்ன ஆயிர போகுது அப்படின்ட்டு அள்ளி சாப்பிடுவதற்கு இந்த பக்கம் சில நாக்குகள் துடி துடித்து கொண்டிருக்கின்றன. அப்ப நாக்குனால ஒரு இன்பமும் இருக்கு, சுவை இன்பம். கேட்டீங்களா? அப்ப எல்லா வகையிலையும் உடலுக்கும் உள்ளத்துக்கும் எது மகிழ்ச்சி தருதோ அதுக்கு பேரு இன்பம். தெரியாம உடலுக்கும் உள்ளத்துக்கும் எது மகிழ்ச்சி தருதோ அதுக்கு பேர் இன்பம். அதை பத்தி இன்பத்து பால் அப்படின்னு திருவள்ளுவர் ஒரு 25 அதிகாரத்துல 250 பாட்டு, 70 அதிகாரத்துக்கு ஒரு அதிகாரத்துக்கு 10 பாட்டுன்னு பொருட்பால்ல 700 பாட்டு. சரியா? அறத்துப்பால்ல 38 அதிகாரம் 380 பாட்டு. 380 கூட்டல் 800 700 பிளஸ் 250 1080 250 1330 திருக்குறளை திருவள்ளுவர் எழுதிட்டார். சரியா? ஆக 1330 திருக்குறளை நமக்காக ஒரு தாத்தா 2000 வருஷத்துக்கு முன்னால எழுதியிருக்கார். கடச்சனேந்தல் பக்கத்துல அரும்பனூர்ல ஒரு இயற்கை ஞான சபை வச்சிருப்போம். அதுல ஒரு 50 பேர் கூடி ஒரு லூசு பேசுறத கேட்பாங்க, 3 லூசு பேசுறத கேட்பாங்க. அதுக்காக நாம எழுதி வைப்போம்னு திருவள்ளுவர் திருக்குறளை எழுதி வச்சுக்காரு. எத்தனை வருஷத்துக்கு முன்னால திருவள்ளுவர் எழுதினாரு? 2000 வருஷத்துக்கு முன்னால திருவள்ளுவர் நமக்காக திருக்குறள் எழுதி வச்சுக்காரு. ரைட்டா? நம்ம தாத்தா கொடுத்த சொத்து உலகத்துல வேற எந்த நாட்டுல எந்த மொழியில கொடுத்த சொத்தை விட பெரிய சொத்து நம்ம தாத்தா திருவள்ளுவர் கொடுத்த சொத்து. நாமெல்லாம் அவருக்கு பேரன் பேத்தின்னு சொல்றது நமக்கு ரொம்ப பெரிய பெருமை. இங்க நீங்க எல்லாரும் ஒரே ஜாதியை சேர்ந்தவர்களா இருக்க வாய்ப்பே கிடையாது, இல்லையா? திருவள்ளுவர் தான் சொன்னாரு, பிறப்பு ஒக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான். அப்ப திருவள்ளுவரோட முதல் கொள்கை எல்லாரும் ஒண்ணுதான்,
எல்லாரும் ஒண்ணுதான், ஏற்றத்தாழ்வே கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் சித்தர்களுடைய மரபு. சித்தர்களுடைய மரபு. நாம ஏன் இங்க திருக்குறளை பேசுறோம்னா, சித்தர் மரபுல ஏற்றத்தாழ்வு கிடையாது. தலையில இருந்து இவன் வந்தான், நெஞ்சில இருந்து இவன் வந்தான், தொடையில இருந்து இவன் வந்தான் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்லுது. அந்த சாஸ்திரம் சித்தர்களுக்கு உடன்பாடு கிடையாது. பரத்தியாவதே தடா பணத்தியாவதே தடா இறைச்சி தோல் எலும்பினுள் இலக்கமிட்டு இருக்குதோ அப்படின்னு கேட்டார். சரியா? அப்ப நமக்கு அத திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. ரெண்டாவது, உலகத்துல எல்லா மதங்களும் விவசாயத்தை கடைசியா வச்சிருக்கோம். ஆனா உலகத்திலேயே விவசாயத்தை புகழ்ந்து 2000 வருஷத்துக்கு முன்னால எழுதின ஒரே இலக்கியம் நம்ம தாத்தா திருவள்ளுவர் எழுதின உழுவார் உலகத்தார்க்கு அச்சாணி, சுழன்றும் ஏற்பின்னது உலகம் உழன்றும் உழவே தலை அப்படின்னு திருவள்ளுவர் எழுதிக்கார். விவசாயி போய் விளைச்சல் பண்ணலைன்னா எப்படி இருக்கும்? இப்படி திரும்பின உடனே என் மக, ஐயா வயல் எவ்வளவு பச்சை பச்சைன்னு இருக்கு அப்படின்னு அப்படியே பொங்கிட்டா. அடுத்த வருஷம் விளையுமோ விளையாதோ அது எனக்கு தெரியாது, அவ பாத்துருக்கா. அது என்னங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஆனா பச்சை பசேர்னு இருக்கேயா அப்படின்ட்டா. அப்ப பச்சை பசேர்னு இருந்தா தானே நம்ம எல்லாரும் சோறு சாப்பிட முடியும். நமக்காக அரிசியை கொண்டு வந்தது விவசாயி தானே. அதனால உழவர் கைமடங்கினா உலகமே படுத்து தூங்கும்னு திருவள்ளுவர் எழுதிக்கார். அதனால விவசாயத்தை புகழ்ந்து எழுதியவர் நம்முடைய திருவள்ளுவர். அப்போ அறத்தின்படி தர்மத்துப்படி நாம வாழ்றது பொருள் சம்பாதிக்கிற வாழ்க்கையா புற வாழ்க்கையா, இல்ல தர்மத்துப்படி நாம அதிகமா வாழ வேண்டியது நம்ம பர்சனல் லைஃபா தனிப்பட்ட வாழ்க்கை ஒழுக்க வாழ்க்கையா இன்ப வாழ்க்கையா அப்படிங்கிறதுதான் இன்னைக்கு ஒரு விவாதம். அதுல பேசுறதுக்கு மதுரை யாதவர் கல்லூரியை சேர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர், எங்க இன்னொரு லெக்சரர் ஒரு அம்மா சத்யா இருப்பாங்க. அமெரிக்கன் கல்லூரி டாக்டர் சத்யாவை காணோம். இன்னைக்கு வாக்கிங் வருவாங்க அப்பப்ப, நம்ம நாகனாபுரத்தை பார்ப்பேன், ஆளை காணோம். இன்னைக்கு வருவாங்க. சரியா? அதே மாதிரி நம்ம ஞான சண்முகா தேவி அவங்க உங்ககிட்ட இல்லைங்க அறத்துப்படி வாழ வேண்டியது இன்பத்துலதான் வாழணும் அப்படின்னு பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஆக மொத்தம் இவங்க 2 பேரையும் அன்பு பாராட்டி அழைத்து நேரம் கருதி ஒரே ஒரு சுற்று ஒரு 15 நிமிஷம் நீங்க பேசிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நம்ம ஒரு தீர்ப்பை சாப்பிட்டோமா, சக்கரை பொங்கலை சாப்பிட்டோமா, பிள்ளைய திருக்குறள் ஒப்பிக்கிறத கேட்டோமான்னு போயிடணும். ரைட்டா? அதனால முதலாவதாக நம்முடைய என்னுடைய அன்பு மகள் டாக்டர் சத்யா மோகன் அவர்களே அன்பு பாராட்டி பேச அழைக்கிறேன். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கனிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் 3 தா என்று முழு முதற் கடவுள் விநாயக பெருமானை வணங்கி, ஐயா தங்க சுவாமிகளையும் வணங்கி, உலக அறிவார்ந்த இயற்கை ஞான சபை எனும் ஒரு எழிலார்ந்த சபையில் வருடந்தோறும் வாய்ப்பு தரும் அத்துணை ஆன்றோர் பெருமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கும் அன்பு அக்காவிற்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருவள்ளுவர் அறக்கருத்துக்களை பெரிதும் தேவைப்படுவது பொருள் வாழ்வுக்கே. பொருள் வாழ்வுக்கா இன்ப வாழ்வுக்கா அப்படின்றதான் தலைப்பு. நடுவரையா சொல்லிட்டாங்க, கட்டாயம் பொருள் வாழ்வுக்கு தான். ஏன்னா அருள் உள்ளாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு திருவள்ளுவர் தாங்க சொல்லியிருக்காரு. அப்ப பொருள் இல்லாட்டி நம்ம எதுவுமே இந்த உலகத்துல செய்ய முடியாது. பொருள்னா காசு, பொருளாதாரத்துல நம்ம வலுவா இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில எதையுமே நம்ம செய்ய முடியும். காசு இல்லாம ஏதாவது பண்ண முடியுமாங்க அந்த உலகத்துல? ஒண்ணுமே பண்ண முடியாது. காசுதான் முக்கியம். காசு துட்டு மணி அது இல்லைன்னு வைங்களேன், யாருமே நம்மள மதிக்கவே மாட்டாங்க. சரி, அப்படி நம்ம சம்பாதிக்கக்கூடிய காசை நல்ல வழியில செலவு பண்ணும். அப்ப பொருள் ரொம்ப முக்கியம். அந்த பொருளை எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாருன்னா, அற வழியில நேர்மையான வழியில. காசு சம்பாதிக்கிறதா முக்கியம் அப்படின்றதுக்காக எப்படியாவது சம்பாரி அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லல, நேர்மையான வழியில சம்பாதிக்கணும். அப்படி நேர்மையான வழியில சம்பாதிக்கிறதுக்காக தான் அப்படி சம்பாதிக்கிற காசுதான் நமக்கு நல்ல இதுவா இருக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அதனாலதான் அற வழியில ரொம்ப அவரோட அற கருத்துக்கள் தேவைப்படுறது பொருள் வாழ்வுக்கு அப்படின்றதுக்காக நான் என்னோட தலைப்பை எடுத்திருக்கேங்கயா. சொல்லுங்க. ஏன்னா பொருள் இருந்தா இன்பம் தானா வந்துரும்.
பொருள் வேணும்ல. அப்ப அதனால அதிகமா வந்து அவரோட அற கருத்துக்கள் வந்து நமக்கு தான் தேவை அப்படின்னு சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்னன்னா, திறனறிந்து தீதின்றி வந்த பொருள், மத்தவங்கள கஷ்டப்படுத்தாம, யாரையும் அடிச்சு ஏமாத்தி புடுங்காம, மத்தவங்கள ஏமாத்தி பிழைக்காம நம்ம நேர்மையான வழியில சம்பாதிக்கிறோம் பாத்தீங்களா. அப்ப திறனறிந்து தீதின்றி வந்த பொருளை தான் அவர் பொருள்னு சொல்றாரு. அப்ப சம்பாதிக்க சொல்லியிருக்காங்களே, நம்ம நல்லா சம்பாதிக்கணுமே அப்படின்றதுக்காக யாரையும் கஷ்டப்படுத்தியோ இல்ல குறுக்கு வழியிலேயே போய் சம்பாதிக்க கூடாது. அப்ப திருவள்ளுவர் சொல்லக்கூடிய அந்த அற கருத்து எதுக்கு தேவைப்படுது, பொருளுக்கு தான் தேவைப்படுது. அடுத்து என்ன சொல்றாரு, நேர்மையான வழியில சம்பாதிக்கணும்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு, தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் அப்படின்னு வருது. இப்ப நான் இருக்கேங்கய்யா, என்னோட குழந்தைய இப்ப நல்லா படிக்க வைக்கணும்னா நான் என்ன பண்ணணும், நல்ல ஸ்கூலா பார்த்து சேர்க்கணும். ஆமா தானே. இப்ப இங்க இருக்க பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, என் பிள்ளை இன்னைக்கு நடக்க போற திருக்குறள் போட்டியில 5 அதிகாரத்தையும் சொல்லணும், 50 திருக்குறளையும் சொல்லி 500 ரூபாய் பரிசு வாங்கணும்ன்ற ஆர்வம் அத்தனை குழந்தைகளோட முகத்துல இருக்கு. நீ என்ன வேணா பேசு, நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன்னு எல்லாரும் திருக்குறள் புத்தகத்தை திறந்து படிச்சுட்டே இருக்காங்க. அப்ப என்னன்னா, அவர்களோட நோக்கம் ஒரு இலக்க நோக்கி இருக்கு, பாராட்டுக்குரியது. அப்ப அதுக்காக செய்யறாங்க. ஆனா இத நீ படிக்கணுமா, இந்த பள்ளியில படிச்சாதான் நீங்க இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு எத்தனை பள்ளிக்கூடங்கள்ல மதுரையில இருக்கு. இல்ல அத கூட விடுமா. இப்ப என்னன்னா, இந்த 500 ரூபாய் பரிசு கிடையாது. 500 திருக்குறள், 50 திருக்குறளுக்கு மேல சொல்றவங்களுக்கு ஆளுக்கு தலையில 5 கொட்டு போடுவோம். அப்படின்னா யாராவது திருக்குறள் சொல்லுவாங்களா? அப்ப 500 ரூபாங்கிறது முக்கியம்ல, பொருள் ரொம்ப முக்கியம் இல்லையாங்க. ஏதோ நீங்க ஒரு பரிசுன்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், கொஞ்சம் இந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. அந்த 500 ரூபாய் வச்சு நாங்க அதுல 5000 திட்டமிடல் வச்சிருக்கோம். உண்மையா இல்லையா? உண்மையிலே ஆமா, 500 ரூபாய் வாங்காம போக மாட்டோம்னு ஒரு கொள்கையோட இருக்காங்க. அதான் இந்த சித்தர் கழகத்தோட வெற்றியே. அந்த வாங்கின 500 ரூபாய நேர் வழியிலதான் எங்க பிள்ளைய செலவு பண்ணுங்க. யாருக்காவது இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க, யாராவது சிரமப்படையில கொடுப்பாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு பெருந்தொற்று காலத்துல ஏதாவது ஒரு சின்ன பிள்ளை உண்டியல உடைச்சு கொடுக்கறது தானே செய்தித்தாள்ல செய்தியா போறாங்க. பெரியவங்க சேர்த்து வச்சதை கொடுக்குறாங்களா? நீங்க லட்சமா நீங்க கொடுத்தாலும் ஒரு சின்ன பிள்ளை நான் சைக்கிள் வாங்குறதுக்காக வச்சிருந்தேன்னு உண்டியல உடைச்சு கொடுத்துச்சுன்னா அந்த பொருளுக்கு தானேங்க அங்க மதிப்பு. அப்ப பொருள் அப்படின்றது எப்படி வருதுன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்ப என் பிள்ளைய தந்தை அவையத்து முந்தி இருக்க செயல். அப்ப என் பிள்ளைய இந்த உலகத்தார் முன்னாடி நான் நல்ல பிள்ளையா வளர்க்கணும் அப்படின்னா நான் நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும். நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்க்கறதுக்கு இன்னைக்கு காசு வேணுங்கிறவர்களே, அப்ளிகேஷனே இன்னைக்கு 500 ரூபா. ஒண்ணுமில்ல, திருப்பாலையில ஒரு ஸ்கூல் இருக்கு, அங்க வந்து என் பிள்ளைய சேர்த்துருவாங்க. அப்ளிகேஷன் வாங்கினேன், அப்ளிகேஷனே 500 ரூபான்ட்டாங்க. அப்ளிகேஷன் வாங்கின நடுவர்களே, அந்த பள்ளிக்கூடத்துல அட்மிஷன் போல என்கிட்ட காசு இல்ல தெரியுமா, அவ்வளவு காசு. அப்ப காசு சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லையா? அதத்தான் சொல்றாங்க. அடுத்து நம்ம ஸ்கூல்ல கூட அடிச்சு பிடிச்சு சீட்டை வாங்கி சேர்த்துருவோம். சேர்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு பள்ளிகள்ல இத்தனை சிறப்பு வகுப்புகள் நடக்குது. நீச்சலுக்குன்னு ஒரு வகுப்பு நடக்குது, பாட்டுக்குன்னு ஒரு வகுப்பு நடக்குது, ஓவியத்துக்கு நடக்குது, சிலம்பத்துக்கு நடக்குது. எண்ணிக்கையே இல்ல நடுவர் அவர்களே. அந்த ஒருத்த பிள்ளை எத்தனை வகுப்புக்கு தான் போகும்? அதெல்லாம் நீங்க பிரச்சனை இல்லை, அந்த பிள்ளை கூட படிச்சிரும். அத்தனை வகுப்புக்கும் பணம் கட்டக்கூடிய அளவுக்கு நாங்க சம்பாதிக்கிறதுக்கு பெற்றவங்க நாங்க படுற பாடு இருக்கே, என்னமா பாடு இருக்கு. அப்ப அவர் அந்த காசையும் நாங்க சம்பாதிக்கணும், பிள்ளையும் நாங்க சபையில முன்னாடி இருக்கிற மாதிரி கொண்டு வரணும். ஆனா அது நேர்மையான வழியில இருக்கணும். இப்ப ஏதோ ஒண்ணு என் பிள்ளை படிச்சா போதும் அப்படின்னு இருந்தா அது திருவள்ளுவரோட திருக்குறளை மீற மாதிரி ஆயிரும். சரி, எப்படியாவது ஒண்ணு சம்பாரிச்சா போதும், ஏதாவது ஒரு வழியில சம்பாரிச்சா போதும் அப்படின்னாலும் அது திருக்குறளை மீற மாதிரி ஆகும். அப்ப நேர்மையான ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு இந்த பாடா இருக்கு. அடுத்து என்ன சொல்றாரு, அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உல போல இல்லாட்டி தோன்றா கெடும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன சொல்றாரு, வருமானத்துக்கு ஏத்த மாதிரி செலவு பண்ணணும். ஒண்ணும் இல்லைங்க, என் வருமானம் ஒரு 15,000 வச்சுக்கோங்களேன், என் பிள்ளை பீஸ் வருஷத்துக்கே 1 லட்சம். எப்படி கட்ட முடியும் சத்யா? முடியாது. யோசிச்சு பாருங்க. அப்ப வருமானத்துக்கு இதுல பெடிக்யூர், மெடிக்யூர், ஃபேசியல் இதெல்லாம் இருக்கு இல்லைங்கயா, பிளக்கிங் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இல்லாம இன்னைக்கு பெண்கள் நாங்க ஒரு இடத்துக்கு வர முடியுமா? முடியாதுமா. சேர்த்துதான் சொல்லணும். எவ்வளவு பெரிய கஷ்டம். கொடுக்குற சம்பளம் 15,000, டெய்லி அயன் பண்ணாம சாரி கட்டிட்டு நம்ம கல்லூரிக்கு போக முடியுமா? முடியாது. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா ஒரு தோடு போடாம போக முடியுமா? முடியாது. அப்ப வரவுக்குள்ளதான் நாங்க செலவு பண்ணணும். திருவள்ளுவர் இப்படி சொல்றாரு. நடக்கிற கதையா நான் சொல்லுங்க. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா தோடு போடணும், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா வளையல் போடணும், நெயில் பாலிஷ் போடணும், செப்பல் போடணும். என்கிட்ட படிக்கிற பிள்ளைங்க வீட்டுக்காரர் மேட்சா இருக்காரோ இல்லையோ
இதெல்லாம் மேட்சா இருக்கணும். ஆமா நடுவர்களே, கட்டுனதுதான் மேட்சா இல்ல, அட்லீஸ்ட் கட்டிக்கிறதாவது மேட்சா இருக்கட்டும்னு நினைக்கிறோம் பெண்கள். இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி நாங்க எல்லாரும் இருக்கோம். ஆனா அப்படி எல்லாம் இருக்கு. அப்படி இன்னைக்கு எத்தனை பெண்கள் வரவுக்குள்ளதான் நாங்க குடும்பம் நடத்த முடியுது சொல்லுங்க? திருவள்ளுவரே சொல்லிருக்காரு, வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்னு வரவு மீறி தானே போயிட்டு இருக்கு. அப்ப அதிகமா 2 அணா போதே, அதுக்கு நாங்க என்ன பண்ண வேண்டி இருக்கு? அதுக்கு ஓடி ஓடி உழைக்க வேண்டி இருக்கு. ஆனா ஓடி ஓடி உழைங்க, அத நேர்மையான உழையில உழைங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நிகழ்காலத்துல பொருள் தேடுறது அப்படின்றது எப்படியாவது ஒண்ணும் இல்லைங்க. இப்ப யோகா படிச்சுட்டாங்கன்னு வைங்க, ஒரு யோகா கிளாஸ போட்டு மாசம் 500 ரூபாய் கிளாஸ்னா கூட எல்லாரும் போய் சேர்ந்துடுறாங்க. அப்ப ஏதாவது ஒரு நேர்மையான வழியில சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த படிக்கிற படிப்பை கத்துக்கிறதுக்கு ஆகிற செலவு இன்னைக்கு எப்படி இருக்கு, அதை பாக்கணும்ல நீங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கணும், தானம் கொடுக்கணும், அதுதான் ஒரு சிறந்த இல்வாழ்க்கைன்னு அறத்துப்பால்ல சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். என்ன சொல்லியிருக்காரு? துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்னன்னா, இல்லாதவங்களுக்கு, துறவிகளுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு காசு கொடுங்கன்னு சொல்றாரு. ஏங்க, நம்ம சம்பாதிக்கிறது நமக்கே பத்தல. திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? உண்மையா இல்லையா? நம்ம சம்பாதிக்கிறது நமக்கே பத்தல. இதுல எங்க போற வரவங்களுக்கு, துறவிகளுக்கு கொடுக்கற காசு இருக்கு? அப்ப என்ன, அவர் சொல்றதை கேட்கணுமா கேட்க வேணாமா? கேட்கணும். ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் கேட்கணும். அப்ப எங்களுக்கு தானே அதிகமா தேவைப்படுது. அவர் சொல்றபடி நாங்க எல்லாருக்கும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், துறவிகளுக்கு கொடுக்கணும். எல்லாத்துக்கும் கொடுத்தாதான் அது நல்ல வாழ்க்கை, இல்வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் நல்ல இல்வாழ்க்கை வாழ்றேன்னு ஒரு அர்த்தம்னாலே கஷ்டப்படும் போது ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? அப்ப அந்த குடுக்கறதுக்கு, நம்ம நேர்மையா சம்பாதிக்கிறதுக்கு அதிகமா பொருளுக்கு தானே அவர் சொல்ற அந்த அறக்கருத்துக்கள் தேவைப்படுது. அப்ப நம்ம எப்படியா சம்பாதிச்சா போதும், வரவங்களுக்கு போறவங்களுக்கு நிறைய அடிச்சு புடுங்கி எல்லாத்தையும் ஏமாத்தி சம்பாரிச்சுட்டு இந்த கோயிலுக்கு 1000 ரூபாய் டொனேஷன், அப்படியா இந்த பரிசு போட்டி வைக்கிறீங்களா, விளையாட்டு போட்டி வைக்கிறீங்களா, இந்தாங்க 5000 ரூபாய் என் பேர்ல எழுதிக்கங்க அப்படின்னு சொல்றது அங்க திருவள்ளுவர் விரும்புறாரு? அத விரும்பல அவரு. நீங்க செய்யறத எதற்காக செய்றீங்க, அந்த பணம் எதன் வழியாக வந்தது அப்படின்றத அவர் சொல்றாரு. மீண்டும் மீண்டும் அவர் என்ன சொல்றாரு? அவர் அறத்துப்பால்ல சொன்ன அறக்கருத்துக்களை நம்ம பின்பற்றணும்னாலே நம்ம கட்டாயம் அதை பின்பற்றுறதுக்கு இந்த பொருள் பால்ல ரொம்ப ரொம்ப தேவை. அவர் சொல்றதை பின்பற்றுறது நேர்மையான வழி. இன்னொன்னு சொல்றாருங்க, வாணிபம் செய்வாருக்கு வாணிக பேணி பிறவும் தம போல செய்யின் அப்படின்னு நிறுத்தி அந்த திருக்குறளை ஒரு தடவை சொல்லுங்க. வாணிகம் செய்வாருக்கு வாணிக பேணி பிறவும் தம போல் செய்யின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிள்ளைகள இது எந்த அதிகாரத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்றவங்களுக்கு 50 ரூபாய் தரேன். நம்மளே பேசியிருக்கோங்கயா, நம்மளே பேசிருக்கோம் இந்த அதிகாரத்தை. நானும் அக்காவும் தான் பேசணும். எங்க பேசணும்? நம்ம பிள்ளை எல்லாம் இதே இயற்கை அறிவார்ந்த ஞான சபையில. என்னடா இப்படி இருக்கீங்க? 2000 வருஷத்துக்கு முன்னால இருக்கிற தாத்தாவை மாத்தலாமாடா? அந்த திருக்குறள் என்ன அர்த்தம்? நல்லா இன்னொரு தடவை அந்த திருக்குறள் சொல்லுங்க. வாணிகம் செய்வாருக்கு வாணிக பேணி பிறவும் தமபோல் செய்யின் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நிமிஷம். நாம ஒரு பொருளை வாங்க போறோம். அந்த பொருளை வாங்கும் போது நமக்கு என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? ரைட்டா? என்னென்ன மாதிரி தரத்தை எதிர்பார்ப்போம், விலை எப்படி கம்மியா இருக்கணும்னு எதிர்பார்ப்போம், அந்த எவ்வளவு நாளைக்கு உழைக்கும்னு எதிர்பார்ப்போம். இப்படி எல்லாம் எதிர்பார்க்கிறல்ல, அந்த மாதிரி திருவள்ளுவர் என்ன சொன்னாரு? வாணிபம் செய்வார்க்கு வாணிபம் பேணி. அப்படின்னா இந்த மாதிரி பொருளை நீ எப்படி வாங்கும் போது நினைக்கிறியோ அப்படி நீ பொருளை விற்கும் போது அதே மாதிரி தரத்தோடையும் விலையோடையும் வித்துரு. வாணிபம் செய்வார்க்கு வாணிபம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் அப்படிங்கிறது இன்னும் கண்டுபிடிக்கல நீங்க. நடுவு நிலைமை அதிகாரம் போட்டு நடுவு நிலைமை அதிகாரத்தினுடைய கடைசி திருக்குறள். நடுவு நிலைமை அதிகாரத்தை இந்த வருஷத்துக்கு முந்தின வருஷம் இந்த 2 அக்காவும் இதே இடத்துல உட்கார்ந்துதான் 2022 இதே இடத்துல ஒரு நடுவு நிலைமை சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படின்னு பேசணும். அக்கா சாத்தியமே அப்படின்னு பேசுறாங்க. 23, 24, 25, 26 4 வருஷத்துல நீங்க மறந்துருக்கீங்க. மறந்தவங்களுக்கு எல்லாம் என்ன தண்டனை? ஒரு தண்டனை கொடுக்கலாமா? திரும்ப ஒரு தடவை சத்தமா அந்த திருக்குறளை சொல்லுங்க. வாணிகம் செய்வாருக்கு வாணிக பேணி பிறவும் தமபோல் செய்யின் பிறவும் தமபோல் செய்யின். ஒண்ணும் இல்ல, உண்மையிலே நடந்த சம்பவம்.
ஒருத்தர் ஒரு பிளாட் வாங்குறாரு. சரி. பிளாட் வாங்கையில ஒண்ணுமில்ல, எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க, கடைசியில யாருன்னு சொல்றேன். பாதைக்கு 1.5 சென்ட் இடம் போயிடும். 5 சென்ட் இடத்துல 1.5 சென்ட் இடத்துக்கு நீங்க பாதை காசு கொடுக்கணும், 3.5 சென்ட் தான் இடம்னு வாங்கிடுறாரு. வாங்கும் போது 1.5 சென்ட் பாதைக்கு போதுலங்க, குறைச்சு கொடுங்க, இடத்த குறைச்சு கொடுங்க, 1.5 சென்ட் பாதைக்கு போயிருதுல அப்படின்னு சொல்லி இடத்த நல்லா கம்மி பண்ணி குறைச்சு வாங்கிட்டாருங்கய்யா. கடைசியில இப்ப அந்த இடத்த ஒரு தேவைக்காக விற்க போறாரு. விற்க போகும்போது அதே இது வாங்க போறவர் வாங்கும்போது நம்ம எப்படி வாங்கணும், 1.5 சென்ட் பாதைக்கு போயிருது, அதனால நீங்க வந்து இது குறைச்சு கொடுங்கன்னு அவர்கிட்ட பேரம் பேசி அடிச்சு விரட்டி ரொம்ப கம்மியா வாங்கிட்டாரு. இப்ப விற்கும் போது என்ன சொல்றாரு, வாங்குறவரும் அதே மாதிரி சொல்றாரு, அண்ணே 5 சென்ட் இடத்துல 1.5 சென்ட் பாதைக்கு போயிருதுலண்ணே, நீங்க என்னண்ணே கொஞ்சம் குறைச்சுக்கா, நாங்களும் காசு கொடுத்து தானங்க வாங்கியிருக்கோம் பாதைக்கு, அப்புறம் பாதை இல்லாம வீட்டுக்குள்ள எப்படி போவீங்க அப்படின்னு ஒருத்தர் கேக்குறாருங்கய்யா. பாதை இல்லாம வீட்டுக்குள்ள எப்படி போக முடியும்? அப்ப பாதை வந்து எல்லாருமே இப்படி விட்டா தானங்க பாதை வரும். 20 அடி பாதை வேணும்னா அதே இடத்துல இருந்து விடணும்ல. அப்புறம் பாதை என்ன வானத்துக்குள்ள இருந்தா விடுதான், இடத்துக்கு என்ன காசு அதே பாதைக்கு காசுன்னு விக்கிறாருங்கய்யா. எங்க வீட்டுக்காரர் தாங்கய்யா. நானே பார்த்தேன், ஏன்னா அந்த மனுஷன் வாங்கும்போது அம்பிட்டு பேச்சு பேசினாரு. இதெல்லாம் நடுநிலைமை அதிகாரம் நம்ம பேசுறோம், அதுவும் இங்க உலக அறிவாளர் இயற்கை ஞான சபையில இருந்து பேசுறோம். சாமி முன்னாடி தங்கசாமிகள் எல்லாம் பாத்துக்கு இருக்காருங்க அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் பேச்சுக்கு வேணா நல்லா இருக்கும், நீ மேடையில பேசுறதோட நின்றுக்க, நிகழ்கால வாழ்க்கைக்கு சாத்தியம் இல்லைன்றாரு. இப்ப ஐயன் திருவள்ளுவர் சொன்ன அந்த அறம் சார்ந்த கருத்துக்கள் இவருக்கு தேவையா தேவையில்லையா? கட்டாயம் தேவையில்லை. அதைத்தாங்க சொல்றேன், மகிழ்ச்சின்றது எப்படினாலும் வந்துடும். ஆனா அந்த மகிழ்ச்சிக்கு முன்னாடி பொருள் சேர்க்கறது இருக்கு இல்லையா, அத ரொம்ப நேர்மையான வழியில சேர்க்கணும்ல. அதத்தானே எங்க அணி சொல்லுது. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்க, பொண்டாட்டி அப்படின்றவ கணவர் சம்பாதிச்ச சம்பாத்தியத்துக்குள்ள குடும்பம் நடத்தணும் அப்படின்றத சொன்னேன். ஆனா இத வந்து ஒரு வருமான அளவுக்கு அதிகமா வீட்டுக்காரர் கொண்டு வராங்கன்னு வைங்களேன், கொண்டு வரும் போது என்ன செய்வோம், நம்ம இந்த காசு எப்படி வந்துச்சுன்னு கேட்க மாட்டோம். திடீர்னு என்னமா உனக்கு பர்த்டேவா, இந்த 10,000 ரூபாய்க்கு பட்டு சேலை, சும்மா ஒரு நெக்லஸ் ஒரு பவுன் வாங்கிட்டு வந்தேன்னு வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாருன்னு வைங்க, ஏங்க காசு எதுன்னு எந்த பொண்டாட்டியாவது கேட்பாளா? கேட்க மாட்டா, கட்டாயம் கேட்க மாட்டாங்க. என்ன திடீர்னு வாங்கிட்டு வந்தீங்க, ஐயோ சர்ப்ரைஸ் தாங்க முடியலங்க அப்படின்னுவான். அப்படிதான் சொல்லுவான். இதே ஒரு அம்மா கிட்ட போய் இப்படி கொடுத்தா அம்மா என்ன சொல்லுவாங்க, தம்பி காசு இல்லையப்பா, காசு எது உனக்கு, எங்க இருந்து காசு வந்துச்சு, அம்மா கேட்பாளா இல்லையா? போன மாசம் வீட்டு வாடகை கொடுக்க முடியல, இந்த மாசம் செலவு பண்ணிருக்க அப்படின்னு கேட்பாளா இல்லையா? திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, நீ சம்பாதிக்கிற காசை நேர்மையான வழியில இல்லாம ஏதோ ஒரு தவறான வழியில ஏமாந்து போய் தோற்று நின்னேனா தாய் கூட உன் முகத்துல முழிக்க மாட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறஞ்சாரா நல்குறவு இந்த தாயாரும் பிறன்போல் நோக்கப்படும். அப்ப அம்மா வந்து ஒரு நம்ம சம்பாதிக்கிறோம்னு வைங்களேன், இன்னைக்கெல்லாம் வந்து நிகழ்கால வாழ்க்கையிலங்கயா இந்த இணையதளத்துல வந்து ஆன்லைன் ரம்மி அப்படின்ற அரசாங்கமே வந்து தடை செய்யுது. ஆனா ஆன்லைன் ரம்மி விளையாடுறதுல நிறைய பேர் முதல்ல இருந்து என்ன நினைக்கிறாங்க, நிறைய காசு வருது, இன்னும் கொஞ்சம் போடுவோம் நிறைய காசை போட்டுறாங்க. அப்புறம் பார்த்தா மொத்தமா நம்மகிட்ட இருக்கிற காசையும் சேர்த்து இது பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படி தவறான பாதையில சென்று அதன் மூலியமா நீங்க பொருள் ஈட்டினீங்கன்னா அந்த பொருள் உங்களுக்கு தேவையில்லை. அப்படி தவறான பாதையில போய் அப்படி நீங்க உங்ககிட்ட இருக்க பொருளை இழந்துட்டீங்கன்னா பெத்த தாயே உங்க மூஞ்சில முழிக்க மாட்டா. அப்படின்னா பொருள் என்பது எப்படி சேர்க்கணும் அப்படின்னா அறவழியில சேர்க்கணும். அப்ப திருவள்ளுவர் அறத்துப்பால்ல சொல்லக்கூடிய அத்துணை நெறிமுறைகளை நாம பின்பற்றணும். அப்படின்னா பொருள் தேவை, அந்த பொருள் எப்படி தேவை, நியாயமான வழியில தேவை அப்படின்றதான் சொல்றாரு. அப்ப இன்பம்ன்றது பொருள் வந்தா வரும். அப்ப திருக்குறள் சொல்றபடி நம்ம நியாயமா நடந்து பொருளை சம்பாதிச்சோம்னா இன்பம் தானா வந்துரும். அப்ப அவரோட அறக்கருத்துக்கள் இன்பத்தை விட பொருளுக்கே அதிகம் என தேவை அப்படின்னு சொல்லி என்னோட வாதத்தை நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா என்னுடைய அருமை மகள் சத்யா மோகன் பேசிருக்காங்க, நல்லா பாராட்டி ஒரு தடவை கைது. அவங்க சொன்னது என்னன்னா, இப்போ காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தேவை. இன்னைக்கு காசு இல்லாம உலகத்துல ஒன்னும் ஒரு பேராது. திருப்பாறை பக்கத்துல இப்ப வரிசையா பாத்தீங்கன்னா நம்ம ஏரியாவே மாறி போச்சு. சத்தியம் வந்துருச்சு, சத்யா குறிச்சி வாஷிங் மிஷின் மலர் மாளிகையில வந்துருச்சு. பார்த்தா அப்படியே கண்ணை கவருது. கடை வந்தோடனே எங்க வீட்டம்மா பிரிச்ச மாத்தணும்ன்றா. நல்ல வேலை என்ன மாத்தணும்னு சொல்லல, என்ன மாத்தி என்ன செய்ய,
கேட்டீங்களா? என்ன இப்ப கல்யாணம் ஆன நாள்ல இருந்து என்ன எப்படியாவது மாத்திரணும், எங்க அம்மா வீட்டை விட்டு வரட்டணும் தான் நினைச்சா முடியல இல்ல. அதனால இப்படி காலமே மாறிக்கிட்டு இருக்கே. அப்ப காசு இல்லாம வாழ்க்கை ஓடுமா? ஓடாதுல. வரலட்சுமின்னு ஒரு பட்டு சேலை கடை இருக்கு, போனியா? வர மகாலட்சுமி, வர மகாலட்சுமி. நான் தப்பா தான் சொன்னேன். இப்ப எவ்வளவு கரெக்ட் பண்றீங்க. இது திருக்குறள் மாத்திரம் வாணி வாணி ஆட்டு வாணி திருக்குறள் அப்படின்றீங்க எல்லாரும். வர மகாலட்சுமி மட்டும் கரெக்டா சொல்றீங்க. நேற்று ஒரு விளம்பரம் வந்துச்சு பார்த்தேன். எதுலுமே டிவி விலையை காணா, இன்ஸ்டால்மெண்ட் விலையா இருக்கு. வெறும் 7000 பெர் மந்த். காசு இல்லாம வாழ்க்கை ஓடாதுல. அந்த காசு சம்பாதிக்கிறது நேர்மையா சம்பாதிக்கணுமா, நேர்மை இல்லாம சம்பாதிக்கணுமா? ஒரு பையன் என்ன பண்ணா, அவங்க வாத்தியார் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு விட்டார். ஸ்கூலுக்கு கூப்பிட்டு விட்ட உடனே வாத்தியாரு எதுக்கு கூப்பிட்டாரு பையனன்னு போனார். உங்க பையன் கிளாஸ்ல ரொம்ப திருடுறான் சார், இங்க பாருங்க, பக்கத்து பையன் வச்சிருக்கிற ஜாமெட்ரி பாக்ஸ், பேப்பரு, நோட்டு, பென்சிலு எல்லாத்தையும் திருடிட்டு போயிடான். இவன் திருடுறான், தயவு செய்து இவனை திருத்துங்க அப்படின்னு ஒண்ணு அவங்க அப்பா. ஏண்டா உனக்கு அறிவு இருக்காடா? இப்படி ஸ்கூல்ல இருந்து இதை எடுத்துட்டு வரிய, அப்பாட்ட சொல்லியிருந்தா நான் ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டு வருவேன் இல்லடா. அப்ப எப்படி அப்பா பாருங்க. இப்படி இருந்துச்சுன்னா அப்ப அறவழியில எப்படி சம்பாதிக்கிறது? ரைட்டுங்களா? ஒரு திருடன் இருந்தான். அந்த திருடனை ஜட்ஜி கூப்பிட்டு விசாரிக்கிறார். விசாரிச்ச உடனே, ஏண்டா இவ்வளவு இடத்துல இவ்வளவு திருடனியே, உன் வயசு என்னடா? 23 வயசு இருக்கு. உன்னை இது கடுமையான தண்டனை கொடுக்கணும். இந்த குத்தத்தெல்லாம் ஒப்புத்துக்கிறியா? உனக்கு நான் ஒரு 6 வருஷம் தண்டனை கொடுக்க போறேன் அப்படின்ன உடனே அவன் சொன்னா, ஐயா எனக்கு நீங்க திருந்தணும்னெல்லாம் சொல்றீங்க, அதெல்லாம் ரைட்டு. 6 வருஷம் தண்டனை கொடுக்கணும்னு சொல்றீங்க, ஒத்துக்கிறேன். இதுல பாதி தண்டனை எங்க அம்மாவுக்கு கொடுக்கணும்னா. எதுக்குடான்னா, முதல்ல நான் பள்ளிக்கூடத்துல இருந்து ஒரு பென்சிலை திருடிட்டு வந்துட்டேன். ஐயோ என் பிள்ளை சமத்து அப்படின்னு அப்படியே கொஞ்சி பென்சிலை வாங்கி வச்சுட்டான். அதே மாதிரி பக்கத்து வீட்டுல இருந்து போய் ஒரு நாளைக்கு ஒரு நல்ல எவர் சில்வர் சர்வத்தை தூக்கிட்டு வந்தேன். அப்புறம் அடுத்த தெருவுல இருந்து ஒரு கோழியை தூக்கிட்டு வந்தேன். அடுத்த ஊர்ல இருந்து ஒரு ஆட்டை தூக்கிட்டு வந்தேன். எங்க அம்மா ஐயோ என் பிள்ளை சமத்து அப்படின்னு. நம்ம எல்லா தாய்மார்களும் இருக்கோம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. வீட்டுல புதுசா ஒரு பண்டம் வாங்கி பிள்ளை கையில என் கையில சாப்பிட கொடுத்தீங்கன்னு வைங்க, என் டக்குன்னு இந்த பண்டத்தை எடுத்துட்டு தெருவுக்கு போனான்னா என்ன சொல்லுவீங்க? லூசு அப்பன மாதிரியே வந்துட்டாங்க, வா வீட்டுக்குள்ள வச்சு சாப்பிடுறா. பக்கத்து வீட்டு பிள்ளை கேட்டுச்சுன்னா அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு தானே ஏமாத்துற அந்த பையல. சொல்றோமா இல்லையா? நம்ம பிள்ளைகளை வளர்க்கும் போதே என்ன சொல்றோம்? யாரு கண்ணுலையும் படாம ஒளிச்சு வச்சு தின்னு, ஒளிச்சு வச்சு தின்னு. ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல இருக்கிறத யாருக்கும் கொடுக்காமலே திம்பாங்க, பாத்திருக்கியா? நீ மட்டும் சாப்பிடணும்டா. அங்க ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, அங்க ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வேற ஓடிக்கிட்டு இருக்கு, யாருக்கும் கொடுக்காம. சத்தம் இல்லாம ஒரு பெரிய கூட்டணியை வச்சு சாப்பிடுறாங்க. கூட்டத்துக்கு பத்தாதுல பங்கு கூட்டத்துல வச்சு கட்டிச்சோரை பிரிக்க முடியாது. அதனால ஒரு ஓரமா அதுக்குன்னே பார்த்து ஸ்நாக்ஸ் இருக்கிறவங்க பூரா ஒரு எண்டா ஓரமா ஒதுக்கிட்டாங்க பாருங்க. ரைட்டா? சாப்பிடுங்க சாப்பிடுங்கடா. அப்ப திருவள்ளுவர் இதை தரையா சொல்றாரு. சம்சாரம்ங்கிறவ வரவுக்குள்ளுக்குள்ள செலவு பண்ணி மிச்சமும் முடிச்சு குடும்பத்துக்குள்ள செல்வத்தை சேர்க்கணுமா. மனைத்தக்க மாண்புடையலாகி தற்கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணைனார் திருவள்ளுவர். குடும்பம் நடத்துறது எப்படின்னா, வீட்டம்மாதான் குடும்பத்துக்குள்ள நிர்வாகம் பண்ணி மிச்சம் பிடிச்சு அந்த குடும்பத்தை உயர்த்த வேண்டியவள் சொல்லிருக்காரு. அப்ப பொருள்ங்கிறது ரொம்ப முக்கியம்ல அப்படின்னு என் மகன் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய பாராட்டுக்குரியது. திருவள்ளுவர் தினத்துக்கு மிக சிறந்த முறையில பேசி இருக்கக்கூடிய என்னுடைய அருமை மகள் சத்யா அம்மாவனுக்கு பாராட்டுகள். திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள்னாரு திருவள்ளுவர். மற்றவங்களை கெடுத்து சம்பாதிக்கிற காசே இல்ல அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். லேட்டா வரும்போதே டீ குடிச்சிட்டு வரக்கூடாது என்பது சபையின் புதிய விதிகள்ல இன்னையில இருந்து சேர்க்கப்பட்டுள்ளது. ரைட்டுங்களா? அப்படி திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். அடுத்தவங்களை அடிச்சு ஒலையில போட்டு அந்த காசை சம்பாரிச்சு, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட அம்மா இருந்தாங்க.
அந்த அம்மா நல்லா உழைச்சு சம்பாரிச்சது. அது ஓரளவுக்கு வந்துருச்சு. மூத்த மையன் 2-3 தொழில் பண்ணி பார்த்தாரு, ஒண்ணும் விளங்கல. கடைசியில அம்மா நம்ம வீட்டுக்கு முன்னால அந்த 15க்கு 10 இடம் இருக்கே, அந்த இடம் மட்டும் எனக்கு கொடுத்துருமா, 15க்கு 20 இடம், அந்த இடத்த மட்டும் கொடுமா, நம்ம எதுக்குடான்னுச்சு. வேற ஒண்ணும் இல்ல, அந்த இடத்துல ஒரு ஒயின் ஷாப் வைக்க போறேன்னா. அப்ப அந்த அம்மா சொல்லுச்சு, அடுத்தவன் குடும்பத்தை கெடுத்து அடுத்தவன் தாலிய அறுத்து அந்த காசை சம்பாரிச்சு நீ பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிற, இதுக்கு பெத்த தாய வேற கேக்குது அப்படின்ட்டு. அப்பதான் அந்த அம்மா ஒரு திருக்குறள் சொல்லு, ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதே என்மற்று சான்றோர் முகத்துக்கு அடி. குடிச்சிட்டு ஒருத்தன் தெருவுல படுத்து கிடந்தான்னா அவனை பார்த்தா பெத்த தாய வேட்டி அவுந்து இந்த பக்கம் அன்றாயரோட பட்டாப்பட்டி ட்ரௌசரோட சகதியில் அப்படி புரண்டு கிடக்கு இந்த நாய். அவங்க அம்மா அந்த பக்கமா போகும்போது அந்த அம்மா நினைக்குதான், நான் பெத்த பிள்ளை இப்படி சாக்கடையில கிடக்கானே அப்படின்னு அவளே முகம் சுழிச்சுட்டு, ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதே என்மற்று சான்றோர் முகத்துக்கடி. அவளே அப்படியே முகம் சுழிச்சுட்டு போவான். அவன் ஏன் முகம் சுழிக்கிறார் திருவள்ளுவர், நீ பச்சை குழந்தையா இருக்கும்போது நான் என் மடியில வச்சு தாய்ப்பால் கொடுத்தேன். தாய்ப்பால் குடிக்க குடிக்க குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுக்குள்ள ஒரு லேசா ஒரு போதை இருக்கும். தாய்ப்பால் குடிக்க குடிக்க பச்சை பிள்ளை என்ன பண்ணிடும், குடிச்சுக்கிட்டே இருக்கும் போதே தூங்கிடும். தாய்ப்பாலும் போதை தரும். நீங்க இந்த மாதிரி தத்துவ பாட்டெல்லாம் எனக்கு தெரியாது, கேட்டீங்களா? அந்த சரியா அந்த மாதிரி அப்படியே தூங்கிடும். அப்ப அந்த தாய் நினைச்சாலாம், பச்சை பிள்ளையா உன்னை வளர்க்கும் போது என் பாலெல்லாம் கொடுத்து என் ரத்தத்தை பாலாக்கி கொடுத்தனே, அதை விடவாடா இந்த கல்லு உனக்கு போதையை தருதுன்னு நினைச்ச அந்த தாய், ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதே என்மற்று சான்றோர் முகத்துக்கு அடி. நல்ல திருக்குறளா? திருவள்ளுவர் தான். ஒரு தடவை கை தட்டிடுவோமா? அதுக்கப்புறம் அந்த 50 குறள் 500 ரூபாயில இருக்குங்க. ரைட்டுங்களா? ரைட்டு. அப்ப பொருள் முக்கியம் இல்ல, திருக்குறளை படிக்கிறா எவ்வளவு பொருள் வேணாலும் நாங்க தர தயார். உலக அறிவார்ந்த ஒரு இயற்கை ஞான சபை. நீங்க 1330 திருக்குறளையும் அடுத்த வருஷம் ஒருத்தர் ஒப்பிங்க, 20,000 ரூபாய் நான் பரிசு தர்றேன். அதனால பொருள் தான் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இல்லங்க, இன்ப வாழ்க்கைக்கு தான் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய அறக்கருத்துக்கள் முக்கியம்னு இவங்க ஒரு 10 நிமிஷம் பேசி 10-15 நிமிஷம் பேசுங்க. 1 நிமிஷத்தை சொல்லல தாயி, முறைக்காதீங்கப்பா. ஏற்கனவே கண்ணங்கரையன்னு இருக்கா காளி மாதிரி, இனி முறைக்க வேற செஞ்சேனா ரைட்டுங்களா? பத்திரகாளி ஆயிடுவ நீ. ரைட்டாமா? இன்பம்னு பேசுறதுக்காக என்னுடைய அன்பு மகள் ஞான சண்முகா தேவியா அன்பு பாராட்டி அழைக்கிறேன். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நேரடியா தலைப்புக்குள்ள வந்துடுறேன். ஏன்னா 15 நிமிஷம் ஐயா மணிக்கணக்கு சொல்லிதான் என்னை எழுப்பிட்டு இருக்காரு. ஐயா, என்னுடைய சகோதரி பேசியது எல்லாமே புற வாழ்க்கைக்குரிய இன்பத்தை பற்றி பேச இருக்கிறார். சரி, அவர் நிறைய சொன்னாரு, ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டவே முடியலையேன்னு. அரசாங்க பள்ளின்னு ஒண்ணு இருக்கிறதே என் சகோதரி மறந்துட்டான்னு நினைக்கிறேன். ஏன் ஃபீஸ் கட்ட முடியல? இந்த ஊராட்சி ஒன்றிய பள்ளியில இருந்து உட்கார்ந்து இருக்காள்ல பேட்டி தங்கம் உட்கார்ந்து இருக்குல்ல, மாசாணி தங்கம் இன்னைக்கு 100 குறள் சொல்ல போகுது. அடுத்த வருஷம் 1330 குறள் சொல்லி 20,000 ரூபாய் வாங்க போகுதுல்ல. ஐயா, நீங்க சொல்லும் பொழுது ஆரம்பிச்சீங்க இல்லையா, நான் சொத்தை வித்தாவது உனக்கு 1330 குறள் மட்டும் சொல்லு, நான் 20,000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னீங்கன்னு. இது பொருளை பற்றியது இல்ல நடுவர் அவர்களே. உங்கள் மனதார நீங்க சொல்றீங்க பாத்தீங்க, அது இன்பத்தை பற்றியது. அந்த இன்பம் தான் நடுவர் அவர்களை நம்மை உயர்த்தி பிடிக்கும். ஐயா, நம்ம இறங்கி வந்த உடனேயே நம்ம எதிர்நோக்கி எல்லா அண்ணன்மார்களும் வணக்கம் சொன்னாங்க. பதிலுக்கு நாங்களும் வணக்கம் சொன்னோம். அடுத்த வார்த்தை நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? முகம் தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, நம் இல்லத்தை நோக்கி வரக்கூடியவர்களை வரவேற்று வணக்கம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கிறோம்னா அது இன்பம் சார்ந்தது. அதுதான் தமிழனின் பண்பு, அதுதான் அறம். அப்ப அறம் இன்பத்திற்கு தானே தேவை, சொற்கள் தேவை நடுவர் அவர்களே. அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல் என்று சொன்னார் நம்முடைய திருவள்ளுவர். ஐயா, இனிய சொற்கள் பேசணும் அப்படின்னாலே வாழ்க்கையில மகிழ்ச்சி ஊற்றெடுக்கும் நடுவர் அவர்களே. பெரிய பதவிக்கு செல்லலாம். ஒரு கண் பார்வையற்ற ஒரு துறவி இருந்தாரு, ஒரு மரத்தடியில அமர்ந்திருந்தார்.
சரி. அந்த பக்கமா முதல்ல ஒருத்தர் போனாரு. போனவரு, யோ துறவியே, இந்த பக்கம் யாராவது போனாங்களா அப்படின்னு கேட்டார். அவருக்கே கண் பார்வை இல்ல. ஆனா அவர் பதில் சொன்னாரு, இல்லப்பா யாரும் போகல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்கார்ந்துச்சார். அடுத்து இன்னொருத்தர் கொஞ்ச நேரத்துல வந்தாரு. அவரு கேட்டாரு, ஐயா இந்த பக்கம் யாராவது போனாங்களா ஐயா, நீங்க எதுவும் பாத்தீங்களா அப்படின்னு ஒரு அதிகார தோரணையில கேட்டார். உடனே அதுக்கும் அவர் பொறுமையா, இல்ல ஐயா நான் யாரையும் பார்க்கல, ஒரே ஒருத்தர் தான் இதுக்கு முன்னாடி போனாரு, அவரு இந்த பக்கம் தான் போனாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மனிதன் வந்தார். அந்த மனிதன் ரொம்ப பணிவோடு, துறவி அவர்களே வணக்கம், துறவி அவர்களே உங்களுக்கு கண் பார்வை இல்லைன்னு எனக்கு தெரியுது, இருந்தாலும் இந்த பக்கம் யாராவது போன சத்தம் உங்க காதுல விழுந்ததா, எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு ரொம்ப பணிவோட கேட்டார். உடனே அந்த துறவி சொன்னாரு, மன்னா அப்படின்னாரு. மன்னனுக்கு முதல்ல தூக்கி வாரி போட்டுருச்சு. எப்படி நான் மன்னன்னு கண்டுபிடிச்சாங்க? அவருக்கும் கண்ணு தெரியாது. மன்னா, முதலில் உங்கள் காவலன் வந்தான், இந்த பக்கம்தான் போனாரு. அடுத்து உங்களுடைய மந்திரி வந்தார், அவரும் இந்த பக்கம்தான் போனாரு. இப்ப நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னார். மன்னன் உடனே துறவி கிட்ட கேட்கிறார், முதலில் வந்தவன் காவலன் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? அடுத்து வந்தவர் மந்திரி எப்படின்னு தெரிஞ்சது? நான் தான் மன்னன்னு முதல்ல எப்படி தெரிஞ்சது அப்படின்னாரு. உடனே சொன்னாரு, காவலன் மரியாதையே இல்லாம ஒரு அதிகார தோரணையில ஒரு அலட்சியமா என்னிடம் கேள்வி கேட்டான், அதனால அவன் காவலனா தான் இருப்பான்னு நிர்ணயம் பண்ணேன். அதுக்கு அடுத்து மந்திரி கேட்ட பொழுது எனக்கு கேட்கும் பொழுது மரியாதை இருந்தது, ஆனா ஒரு அதிகார தோரணை இருந்தது, அதனால அவர் மந்திரின்னு நினைச்சேன். ஆனா நீங்க கேட்கும் பொழுது பணிவும் மரியாதையும் தெரிந்தது, அதனால் நீங்கள் மன்னனாகத்தான் இருப்பீர்கள் என்றார். இதுல என்னன்னா, எவன் ஒருவனுக்கு பணிவு இருக்கிறதோ அவன் மட்டுமே உயர்வான நிலையை அடையும். அவனுக்கு மட்டுமே உயர்வு கிடைக்கும், பொருளும் கிடைக்கும். முதல்ல நீயே இன்பத்தில் அறத்தை நிலைநாட்டினோம்னா பொருள் ஆட்டோமேட்டிக்கா சேருமா? ஐயா ஒரு புராண கதை சொல்றேங்க, சொல்லுங்கப்பா, நல்லா சொல்லுங்கம்மா. சீதா பிராட்டி, ராமர், லக்ஷ்மணர் எல்லாரும் வனவாசத்துல இருக்கிறாங்க. சரி. மாரீசன் மாயமானாக வந்தான். சரி. வந்தோடனே சீதா ஆசைப்பட்டா, பொருளுக்காக ஆசைப்பட்டுட்டா போல. தங்கமான்ல பொருளுக்காக ஆசைப்பட்டுட்டா. பார்த்தோட அழகா இருக்குன்ட்டான், எனக்கு அதை பிடிச்சு கொடுன்ட்டான். அப்பவே லக்ஷ்மணர் தடுத்தாரு. இத பார்த்தா நெஜமான் மாதிரி தெரியல, இது பொய்மான் தான். அநேகமா இது விஸ்வாமித்திரர் யாகத்துல தடுக்கிறதுக்கு 3 அசுரர்கள் வந்தாங்க, அதுல 2 அசுரர்களை தான் நம்ம கொன்னோம், ஒரு அசுரன் தப்பிச்சு ஓடினா, அநேகமா அந்த அசுரன் தான் இப்ப மாயமானா வந்திருக்கான்னு நினைக்கிறேன், போகாதீங்க அண்ணான்னு ராமரை தடுத்தாங்க. ஆனா சீதா பிராட்டி கேட்கல. எப்படியாவது அதை புடிச்சு கொடுங்கன்னு ராமபிரான் கிட்ட கேட்டதுனால சரின்னு போயிட்டார். அது மாயமான்ன்றது நல்லா லக்ஷ்மணருக்கு தெரிஞ்சதுனால லக்ஷ்மணர் ராமரோட போகல. சரி. அங்கேயே நின்னுட்டாரு, சீத்தைக்கு காவலாக நின்னுட்டார். சரி. ஆனா போற மாரீசன், மாயமானாக இருந்த மாரீசன் என்ன செஞ்சார், ராமரின் குரலிலேயே கூக்குரலை போட்டான். சரி. ஏதோ ராமருக்கு ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சீதா பிராட்டி பதறிட்டான். ஆனா லக்ஷ்மணன் தெம்பா நிக்கிறான், சீதைக்கு காவலாக லக்ஷ்மணன் தெம்பா நிக்கிறான். சீதைக்கு கோபம் வருது, ஏண்டா என்னுடைய வீட்டுக்காரர் அங்க அழுகுரல் கேக்குது, ஆனா நீ எப்படி தெம்பா இருக்கிறன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி கோபத்துல ஒரு வார்த்தையை விடுறான். ஒரு பகல் பழகினார் உயிரை ஈவரால், பெருமகன் உலை உரு பெற்றி கேட்டும் நீ வெறுவலை நின்றனை வேரியன் யானினி எரியிடை கடிது வீழ்ந்து இறப்பன் அப்படின்னா. ஏண்டா ஒரு நாள் என்னுடைய மணவாளனுடன் பழகியவர்கள் கூட உயிரை கொடுக்கிறதுக்கு தயங்க மாட்டார்கள், ஆனா நீ என்னன்னா கூட பிறந்த சகோதரன், அவர் அங்க அலறாரு, அலறியும் நீ கல்லு மாதிரி நிக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி எனக்கு வேற வழியே கிடையாது, தீ மூட்டி நான் குதிச்சு சாக போறேன்டா அப்படின்னா லக்ஷ்மணனை பார்த்து. இந்த ஒரே ஒரு தீச்சொல்லுக்காக தான் பின்னாளில் ராமபிரான் வந்த பிறகு அவளை தீக்கு இரையாக்கணும் அப்படின்றதுக்காக லக்ஷ்மணரையே ராமர் சொன்னாரு, லக்ஷ்மணா தீ மூட்டுன்னு சொன்னாரு.
அன்னைக்கு அவ ஒரே ஒரு சொல் தீச்சொல்ல சொன்னா. அதுக்காகத்தான் தன் கற்பை நிரூபிக்கணும் என்பதற்காக அந்த தீக்குள்ள குதிச்சு நிரூபிச்சானா? நாம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய இன்பத்தை தீர்மானிக்கும். இன்பம் வேண்டுமா துன்பம் வேண்டுமான்னு நம்மளுடைய வார்த்தைகளை தான் நாம யோசிக்கணும். நமக்கு இன்பம் வேண்டுமானால் நல்ல சொற்களை பேசணும், இனிமையா பேசுங்க, தன்னம்பிக்கையை கொடுங்க. அதை விட்டுட்டு யாராவது ஒண்ணு செய்யலாமாப்பா அப்படின்னு கேட்டோம்னா எடுத்தனா அதெல்லாம் உனக்கு வராது, அதெல்லாம் ஒண்ணு லாய்க்கப்படாது அப்படின்னு சொல்லக்கூடாது. இனிய உளவாக இன்னாத கூறல் சபாஷ். எவ்வளவு தங்கங்களா இருக்கு பத்தியா, நல்லா கை தட்டுங்கடா. ஐயா ராமாயணம் சொல்லினோமா, மகாபாரதத்துல ஒரு நிகழ்வை சொல்லிட்டு அடுத்ததுக்கு போறேன். ஏன் பஞ்சபாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் அவ்வளவு பெரிய இன்னல்கள் வந்தது? ஏன் வந்துச்சு? ஏன்னா அவன் நிறைய இடங்கள்ல மனக்காயம் படும் அளவிற்கு சொற்களை பயன்படுத்தி இருக்கிறாள். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இந்திரபிரஸ்தம் பாண்டவர்கள் பஞ்சபாண்டவர்கள் ஒரு சபையை கட்டினார்கள். அது ஒரு மாய சபை, புது மாளிகை. அந்த மாளிகை எப்படி இருக்கும் அப்படின்னா இருக்கும் ஆனா இருக்காது. இந்த காணல் நீர் எல்லாம் பாத்தீங்கன்னா நீர் இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா பக்கத்துல போய் பார்த்தோம்னா நீரே இருக்காது. அது மாதிரி ஒரு மாய சபை. பிள்ளைக்கு தண்ணி கொடுங்கம்மா, ரொம்ப நேரமா இருமுறான். அது ஒரு மாய சபை. அப்ப அப்படி எங்க படி இருக்கு எங்க படி இல்ல, எங்க கதவு இருக்கு எங்க கதவு இருக்காதுன்னே தெரியாது. கதவு இருக்க மாதிரியே இருக்கும், கதவு இருக்கு அப்படின்னு தொட்டுக்கிட்டே போனோம்னா கதவே இருக்காது. ஒண்ணு இல்ல நல்லா அப்படியே போயிடலாம் அப்படின்னு நினைச்சு போனோம்னா நடுவுல ஒரு கதவு இருக்கும், முட்டிட்டு நிப்போம். என்ன நடந்துச்சு? துரியோதனன் அந்த சபைக்கு வந்திருந்தான். வந்தப்ப தண்ணி அப்படின்னு நினைச்சு நம்மளுடைய ஆடை நினைஞ்சிருமே அப்படின்னு ஆடையை தூக்கிட்டு இப்படின்னு கால் வச்சா அந்த இடத்துல தண்ணியே இல்ல. இன்னொரு இடத்துல ஒண்ணுமே இல்ல நல்லாதான் இருக்கு அப்படின்னு நடந்து போனவே தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். விழுந்து ஈரமாயிடுச்சு. இத திரௌபதி பார்த்தா. பஞ்ச பாண்டவர்கள்ல தர்மரை தவிர மீதி எல்லாரும் அந்த இடத்துல இருந்தாங்க. எல்லாருக்கும் சிரிப்பு வந்துருச்சு. என்னடா இது அப்படின்னு சிரிச்சுட்டாங்க துரியோதனனை பார்த்து. அப்ப திரௌபதி ஒரு வார்த்தையை விட்டுட்டா. உங்க அப்பா தானே கண்ணு தெரியாதுன்னு நினைச்சோம், உனக்குமா கண்ணு தெரியாது சொல்லலாமா? அந்த வார்த்தைக்காக தான் அவ அத்தனை வருஷம் கஷ்டப்பட்டா. ஒரே ஒரு சிரிப்ப சிரிச்சானுங்க பாத்தீங்களா ஏளனமா, அதுக்காக தான் அவங்களும் கூடவே போய் கஷ்டப்பட்டாங்க. அப்ப நாம் எப்படி பிறரிடம் நடந்து கொள்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஐயா என்னுடைய தங்கையும் நீங்களும் அழகா சொன்னீங்க, கள்ளுக்கடைகள்ல எவ்வளவெல்லாம் பிரச்சனை நடக்குதுன்னு. உண்மைதாங்க ஐயா. அந்த கொரோனா வந்தாலும் சரி, எல்லா நோய் வந்தாலும் சரி, ஒரு 2 கடைகள்ல கூட்டம் மட்டும் குறையவே மாட்டுது. ஒண்ணு ஹோட்டல் கடை, இன்னொன்னு மருந்து வாங்குற மருந்தகம். நீங்க போங்களேன், எப்பனாலும் போங்களேன், இதுக்கும் கியூ நிக்குது அதுக்கும் கியூ நிக்குது. நேத்தெல்லாம் எங்க ஏரியால புரோட்டா கடை இல்ல நடுவர் அவர்களே, லீவு. புரோட்டா கடை இல்லைன்றதுனால அதுக்கு பக்கத்துல ஒரு புதுசா மாவு கடை போட்டாங்க. மாவு கடையில பாத்தீங்கன்னா கியூல நிக்கிறாங்க, இலவசமா மாவு குடுக்கற மாதிரி. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஒருத்தரும் வீட்டுல சமைக்கிறது இல்ல, கண்டது கடையெல்லாம் தின்னுகிட்டு இருக்கோம்னு தெரியுது. ஆமா, பொம்பளைங்க முன்னெல்லாம் சமைக்கிறத ஒரு விஷயமா நினைச்சு அடைச்சிருக்கிறத உனக்கு தெரியாதுன்னா மாமா சுட்டுறாரு உங்க வீட்டுல. அவங்க மாமா மாசத்துல 2 நாள் தான் மதுரைக்கே வர்றாரு, அங்கேயே புரோட்டா சுட்டு முடியுமா? இதுக்கு எங்க ஐயன் திருவள்ளுவன் ஒரு குறளே போட்டிருக்காரு நடுவர் அவர்களே. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். சபாஷு. முதல்ல என்ன சாப்பிடணும்ன்றத நீ தீர்மானம் பண்ணு. முதல்ல அவுட்புட். காலையில காலை கடன் போறோம் பாத்தீங்களா, அந்த காலை கடன் ஒழுங்கா போறோமா, சுலபமா இருக்கா, போன உடனே வந்துருதா, இல்ல நம்ம இடி மின்னல் மழை மாதிரி அங்க ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து ரீல்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம், இல்ல பேப்பர்லாம் படிச்சதுக்கு அப்புறம் தான் சம்பவமே வருதா, இல்ல முத நாள் சாப்பிட்டது நல்லா செமிச்சு போன உடனே ரிலீஸ் ஆயிடுதா, இதெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிருக்காரு. ஆமா, நான் சொல்லல. நான் சொன்னா இந்த அக்கா பாருங்கள்லாம் என்னத்துக்கு செய்வாங்க? அது மட்டும் இல்ல, நம்ம உடலுக்கு எது ஒத்து வருது,
நம்ம உடம்பு சக்கரை பொங்கல் ஏத்துக்காதுன்னா என்னைய மாதிரி ஏத்துக்கிறவங்க கிட்ட குடுத்துடணும். ஓ இப்பவே பிட்ட போட்ட. ஆமா, அதாவது பொங்கல் வா வா வான்னு கூப்பிடுறது மட்டும் கிடையாது. நானே இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல சுகர் பேஷண்ட் யாருன்னு பார்த்தா அவங்க பக்கத்துல போய் நின்றுவேன். 160க்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க. அவங்க பக்கத்துலதான் நானிப்பேன். அவங்க பொங்கலை வாங்கி என்கிட்ட குடுத்துடணும். அதாவது நம் உடலுக்கு எது தேவையோ, நம்ம உடம்பு எதை ஏத்துக்குதோ அதை மட்டும் சாப்பிடு. அதை மட்டும் சாப்பிடு. பசிச்சு சாப்பிடு, அளவா சாப்பிடு. உழைச்சு சாப்பிடு. உழைச்சு சாப்பிடு, நேர்மையா உழைச்சு சாப்பிடு அப்படின்னு திருவள்ளுவர். நல்லா கை தட்டுங்கடா. மருந்துன்னு ஒரு அதிகாரத்துல 3 திருக்குறள் அடுத்தடுத்த ஆப்புல சொன்னார். நீலா இது 3யும் செஞ்சேன்னா உனக்கு நோயே வராதுன்னு திருவள்ளுவர் சொல்லிருக்காரு. அதனால என்ன விட்ட பாத்தீங்களா இவர் அவரு பாருங்க என்ன மாதிரி பேசுற. எங்க உங்க வீட்டம்மா வந்திருக்காங்கல்ல, இன்னைக்கு ராத்திரி இருக்கு. ராத்திரி இருக்கு இல்ல, அதனாலதான் நான் பொங்கல் வாங்குறப்ப அவர் பக்கத்துல நிக்கிறதே கிடையாது எப்பயுமே. ஏன்னா அவர் கொடுக்க மாட்டாரு. சர்க்கரை இருக்காமா, அதனால நமக்கு சர்க்கரை இருந்தா என்னவாமா அப்படின்னு எவ்வளவு சாமர்த்தியமா பேசுறாரு பத்தியாமா. ஐயா, இன்பம் என்ன தெரியுமாங்கய்யா? இந்த குழந்தை இங்கிட்ட அங்கிட்ட ஓடுறத பார்த்து என்ன இன்பமா இருக்கு. அவங்க அம்மாக்கு எது இன்பமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? குழந்தை ஆடி ஓடுறது. அந்த பிள்ளை தொட்டு குடுக்குற பொங்கல். இவங்க எல்லாம் என்னையா பொங்கல் வைக்கிறாங்க, அந்த பிள்ளை கையில கொஞ்சோண்டு தொட்டு குடுக்கட்டும், அது ருசியே தனிங்கய்யா. அந்த இன்பம் எல்லாம் எதில் கிடைக்கிறது? ஆற்ற இனிதே தம்மக்கள் சிறுகை அழாவிய முடிக்கிறா. இதெல்லாம் ஏற்கனவே இங்க நீங்க ஒப்பிச்ச திருக்குறள் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது புள்ள ஊட ஓடி வந்து அம்மா சோத்துல அப்படியே விரல விட்டு ரைட்டா, சில பேர் அப்படியே குப்புறவே விழுந்துருவாங்க. மூக்கு முழியெல்லாம் சோத்து பருக்கையா கிடக்கும். ஆனா அந்த அம்மா என்ன செய்வா? அந்த பிள்ளை கையில இருக்கிறத எடுத்து அம்மா அப்படியே அந்த பிள்ளை கையை எடுத்து வாயில விட்டு ஒரு சப்புவா பாரு. ஒரு சூப்பும் போது அது அமிர்தத்தை விட இனிப்புன்னு யார் சொல்லிருக்கா? திருவள்ளுவர் சொல்லிருக்காரு. சரியா? அதெல்லாம் நடக்குது. இப்ப இந்த பிஸ்கட் எங்க வந்துச்சுன்னு கேக்குறீங்க? எங்க கைக்கு தானே வந்துச்சு. உடனே அது என்னன்னா பொறாம அப்பா கைக்கு கொடுக்காம அம்மா கையிலேயே கொடுக்குதுல பிள்ளைன்னு. அது அப்படித்தானே கொடுக்கும். இது வாங்கி தின்னே பழக்கம், அப்பாவுக்கு பிடிங்கி தின்னே பழக்கம். ஐயா, இந்த ஒரே ஒரு இது கேக்குறேன். இங்க இருக்கிறதுல மெஜாரிட்டி பிள்ளைய அம்மா பக்கத்துல உட்காந்துருக்கா, அப்பா பக்கத்துல உட்காந்துருக்கா? அங்க இடம் இல்லாதனால பிள்ளைய அங்க உட்காந்துருக்குங்க. இல்லன்னா அதுக்கு இங்கதான் உட்காந்துருப்பாங்க. இது பாத்தீங்களா இவர் எப்படி பேசுறாரு? எந்த பிள்ளைக்கு நடக்க தெரியுமோ அதெல்லாம் இவங்க வச்சுக்கிறாங்களா? எந்த பிள்ளைய தூக்கி வச்சிருக்கணுமோ அதெல்லாம் கூட அப்பா கையில தள்ளிடுறாங்க. இதுல உண்மைதானே எங்க தங்கச்சி வேற. ஐயா, நட்புக்கு மேல ஏதாவது ஒண்ணு இருக்கா நடுவர் அவர்களே? ஒண்ணு கிடையாதுமா. எந்த வயசா இருக்கட்டும் நடுவர் அவர்களே, இந்த வயசு குழந்தையும் கேளுங்க, என்னையும் கேளுங்க, இல்ல உங்களையும் கேளுங்க, நண்பனுக்கு மேல ஒருத்தர் உண்டா? ஐயா, தீ நட்புன்னு எங்க வள்ளுவன் என்னதான் சொல்லி இருந்தாலும் கூட துரியோதனன் கர்ணனுக்கு உண்மையான நண்பன் நடுவர் அவர்கள். அதெல்லாம் நினைச்சு பாக்கணும்ல. ஒன்னா பக்கத்திலே உட்கார்ந்து கொஞ்சி கொழாவி பேசி மகிழ்ந்து உண்டு இதெல்லாம் செஞ்சாதான் நட்புன்னு கிடையாது. நம்முடைய உணர்வுகள் ஒன்றாக இருந்தால் போதும், அதுவே பெரிய நட்பு. புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சிதான் நட்பாக தரும் சொல்லியிருக்காங்க என்னுடைய வள்ளுவன். அதுக்கு ஒரு பெரிய உதாரணமே கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் தானே. கடைசி வரைக்கும் அவங்க 2 பேரும் பார்த்துக்கவே கிடையாது. நீ கதைய சொல்லு. நீ பாட்டுக்கு திடீர்னு கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார்னா நாங்க என்ன கூகுள்லயா தேடுறது? கோப்பெருஞ்சோழன் சோழ நாட்டுக்குரிய மன்னன். பிசிராந்தையார் பிசிர் அப்படின்ற ஊர்ல இருந்தவர். ஆந்தையார் அவருடைய பெயர். அவரு பாண்டிய நாட்டை சேர்ந்தவர். இன்னைக்கு மாதிரி போக்குவரத்து வசதி எல்லாம் அன்னைக்கு கிடையாது. இப்ப நினைச்ச உடனே பாண்டிய நாட்டுல இருந்து சோழ நாட்டுக்கு போயிடலாம். ஆனா அவரோ ஏழை புலவர். அவர்னால அப்படிலாம் நினைச்ச உடனே போய் சோழனை பார்க்க முடியாது. பார்க்க முடியலைனாலும் கூட சோழனை பற்றி கேள்விப்பட்டவர் மனதார சோழனை நண்பராகவே நினைத்தார். அதே மாதிரி பிசிராந்தையாருடைய பாடல்களை எல்லாம் கேட்ட கோப்பெருஞ்சோழனும் கூட பிசிராந்தையாரை நல்ல நண்பனாகவே நினைத்தார். 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டதே கிடையாது. ஆனால் நண்பர்கள் என்றே வாழ்ந்தார்கள்.
ஒரு முறை ஒரு சூழலின் காரணமாக கோப்பெருஞ்சோழன் இதுக்கு மேல நம்ம உயிர் வாழ்ந்து ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய கிட்ட அரசாங்கத்தை கொடுத்துட்டு வடக்கிருந்து உயிர் விட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணி போய் உக்காந்துட்டார். உக்காந்த உடனே மந்திரிமார்கள் கிட்ட எல்லாம் சொன்னாரு, எனக்காக பக்கத்துல ஒரு இடம் ஒதுக்கி வைங்க அப்படின்னாரு. எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னாரு, என்னுடைய நண்பன் பிசிராந்தையான் வருவான், நான் வடக்கிருந்து உயிர் துறக்க போறேன்ற தகவல் அவனுக்கு போன உடனேயே அவன் நிச்சயமாக வருவான். நான் இல்லாத இடத்தில் அவனும் உயிர் வாழ ஆசைப்பட மாட்டான். என் அருகிலேயே அவனுக்கும் ஒரு இடத்தை ஏற்பாடு செய்யுங்கள், அவனும் என்னுடன் உயிர் துறப்பான்னு சொன்னாரு. யாருமே நம்பல. ஆனா அதே மாதிரி மன்னன் என்ன சொன்னானோ அதே மாதிரி பிசிராந்தையார் தகவல் தெரிந்தவுடன் ஓடி வந்தார். ஒரு முறை கூட சோழனை நேர்ல பார்த்ததில்ல. அவர் ஓடி வந்தாரு. இதுக்கு மேல என்னுடைய நண்பன் இல்லாத இடத்தில் நானும் உயிர் வாழ மாட்டேன்னு சொல்லி அவரும் வடக்கிருந்து உயிரை துறந்தார் என்றால் அது நட்பு. நடுவர் அவர்களே, ஐயா ஒரே ஒரு உதாரணம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நட்புக்கு அது மட்டும் இலக்கணம் இல்ல. நண்பன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பான், உயிருக்கு மேல எதனாலும் கொடுப்பான். வாஜ்பாயின்னு ஒரு அரசியல்வாதி இருந்தார், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அரசியல் கட்சியை தாண்டி நம் மனதிற்கு நெருக்கமானவர், நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்குமானவர் வாஜ்பாய். பிரதமராக இருந்தவர், எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தவர். அவர் திருமணமே முடிக்காதவர். அவருக்கு ஒரு தோழி இருந்தாங்க, ராஜ்குமாரி. நீண்ட நாள் தோழி, பள்ளி கல்லூரி எல்லாம் சேர்ந்தே படிச்சவங்க, வருட கணக்குல தோழி. தோழி என்பவர் நம்முடைய நண்பனின் மனதை புரிந்து கொண்டவர். இவன் தனியாவே இருக்கிறானே, இவன் தனியா இருக்க கூடாது, அப்ப இவனுக்கு யாராவது ஒருத்தர் பக்கத்துல இருக்கணுமே அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கு என்ன தெரியுமா பண்ணாங்க? தன்னுடைய பெண் பிள்ளையை இவருக்கு தத்து கொடுத்தாங்க. தத்து கொடுத்துட்டாங்க நடுவர் அவர்களே. நமிதா இறுதி வரை அந்த நமிதா இல்லை நடுவர் அவர்களே, இது ராஜ்குமாரியுடைய மகள் நமிதா. அவரை தத்து கொடுத்தார்கள். அழகா இருக்குமா? இந்த நமிதாவை விட அந்த நமிதாக்கு மனசு ரொம்ப பெருசு, மனசு ரொம்ப அழகு. அதனால அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அவர் பேரழகி. பொங்கல் மட்டும் இல்ல, மச்சான்ஸ் அப்படின்னு சொல்லிச்சுல, அது ஒண்ணு போதாதா? எனக்கும் அவருக்கும் எங்களுக்கு சிறந்த பொங்கல் வாழ்த்து அதானே. உங்களுக்கு அது போதும் நடுவர் அவர்களே. ஆனால் வாஜ்பாய் அவர்களுக்கு ஒரு உற்ற துணையாக நமிதா அவர்கள் இறுதி வரை இருந்தார். அவர் இறுதி சடங்கையும் மகள் என்ற ஸ்தானத்தில் இருந்து செய்து முடித்தார் என்றால் நண்பனுக்காக உயிரை மட்டுமல்ல, உயிருக்கு நிகரான மகளையும் தருவோம்னு நிரூபிச்சு காட்டியிருக்காங்க இல்லையா? அதுதான் நடுவர் அவர்களே சிறப்பு. ஐயா, இத சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. ஏன்னா இதுக்கு மேல சொன்னோம்னா பொங்கல் ஆறு. வேற ஒண்ணும் இல்ல, நான் சீக்கிரம் முடிச்சேன்னா பிள்ளைகள் எல்லாம் திருக்குறள் சொல்லணும், அதுக்கு பிறகுதான் சக்கரை பொங்கல். ஐயா, நம்முடைய மண்ணு, அத சொல்லி நிறைவு செய்கிறேன். பாண்டியன் நெடுஞ்செழியன் இருந்தான். கண்ணகி நியாயம் கேட்டால் பொற்கொள்ளன் செய்த தவறினை சரியாக விசாரிக்காத பாண்டிய மன்னன் கோவலனுக்கு தண்டனை கொடுத்தான். அதனால கோவலனுக்கு உயிர் போனது. கண்ணகி நியாயம் கேட்ட அடுத்த நிமிஷம் நியாயம் தவறி விட்டோமே அப்படின்னு நினைச்ச பாண்டிய நெடுஞ்செழியன் அங்க இருந்து அப்படியே விழுந்து செத்தான். அது இல்ல நடுவர் அவர்களே சிறப்பு. கூடவே இருந்தா பாருங்க கோப்பெருந்தேவி, கணவனுக்கு இப்படி ஒரு இழிச்சொல் வந்து விட்டதே அப்படின்னு நடுங்கியவ கணவனின் கால்களை தொட்டு வணங்கி அவரோடு சேர்ந்தே உயிர் விட்டாளே. அப்படிப்பட்ட கணவனும் மனைவியுமாக இருப்பதுதான் இன்பம். அதில்தான் நாம் அறத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி, அறந்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புகுந்த புகழும் இல என்று வள்ளுவனின் குறளின் பொருளை உணர்ந்து நாம் வாழ்ந்தோமே ஆனால் நம் வாழ்வு செழிக்கும், வாழ்க்கை தரம் உயரும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரெண்டு பேரும் ரொம்ப அருமையா பேசிருக்காங்க. நல்லா ஒரு தடவை கை தட்டிருங்க. இவங்க அருமையா பேசியிருக்காங்கிறத விட நீங்க எல்லாம் நல்லா கேட்டிருக்கீங்க. அதனால உங்களுக்காக ஒரு தடவை கை தட்டிக்கீங்க. இப்போ ஒரு தீர்ப்பு சொல்லணும்.
அறக்கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப பெருசா தேவைப்படுவது பொருளாதார வாழ்க்கைக்கா இன்ப வாழ்க்கைக்கா. இவங்க பேசுனது நல்லா இருந்துச்சு, இவங்க பேசுனது நல்லா இருந்துச்சு, ஆனா இவங்க பேசுறதுல இருந்து எதுவும் எடுத்து நான் சொல்ல போறது இல்லை, அதுக்கு நேரம் கிடையாது. அதனால நேர தீர்ப்புக்குள்ள குதிச்சிடுறேன். 2 கதை சரியா. மதுரையில ஒரு மந்திரி இருந்தாரு, மதுரையில ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு பேரு வரகுண பாண்டியன், அரிமர்த்தன பாண்டியன். அவருக்கு ஒரு மந்திரி திருவாத ஊரர். திருவாத ஊர் இங்க தானமா இருக்கு பக்கத்துல. அந்த திருவாத ஊர்ல இருந்தவர் ஒரு ஆமாத்தியர் குலத்துல பிறந்தவர். அவரை மந்திரியா போட்டாங்க. நல்லா புத்திசாலியா இருக்காருன்னு மதுரையில போய் மந்திரியா போட்டாங்க. அந்த காலத்துல புத்திசாலியா இருந்தா மந்திரி ஆவாங்க. அப்படியே அவரை என்ன பண்ணிட்டாங்க, மந்திரியா போட்டாங்க. ரைட்டீங்களா. அவர் பேர் என்னன்னே தெரியாது. அவர் அந்த ஊர்க்காரரு. ரைட்டீங்களா. அருமனூர்காரரு, திருப்பாலக்காரருன்னு சொல்ற மாதிரி அவர் திருவாத ஊர்க்காரர். அதனால அவர் பேரே திருவாத ஊரர். அவரை மந்திரியா போட்டாங்க. ஒரு நாள் ராஜா என்ன சொன்னாரு, நம்ம சேனையில யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படையில குதிரைகளோட எண்ணிக்கை கொஞ்சம் குறைவா இருக்கு. இருக்கிற குதிரையெல்லாம் தொத்தலாவும் வத்தலாவும் இருக்கு. அது ஓட சொன்னா நிக்குது, நிக்க சொன்னா படுக்குது. அதனால இப்படி குதிரையெல்லாம் வித்துட்டு நல்ல குதிரையா வாங்கணும். அதனால கொஞ்சம் போய் குதிரை வாங்கிட்டு வாங்க அப்படின்னாரு. அப்போ வெள்ளாறு வரைக்கும் நம்முடைய பாண்டிய நாடு இருந்துச்சு. வெள்ளாறுங்கிறது எங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல ஓடுது. அதோட தென்கரை வரைக்கும் பாண்டிய நாடு, வடகரை சோழ நாடு. அந்த வெள்ளாற்றங்கரைக்கு பக்கத்துல போனா துறைமுகத்துல அரபு நாட்டுல இருந்து குதிரைகள் வரும், கிரேக்கத்துல இருந்து குதிரைகள் வரும். அந்த குதிரைகள் எல்லாம் நீங்க வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி தங்க கட்டி கேட்டா, கட்டி கட்டியா தங்கம் ஒன்னொன்னு 1 கிலோ 2 கிலோ இருக்கும். மனுஷன் தூக்க முடியாது. தூக்கி பார்த்திருக்கியா தங்க கட்டிய? கேட்டா தங்க கட்டி வெடை அப்படியே அடர்த்தினால எடை ஜாஸ்தியா இருக்கும். எடையை ஃபீல் பண்ணலாம். 1 கிலோ கட்டிய உன்னால ஒத்த கையால தூக்க முடியாது. சரியா. 1 கிலோ வெங்காயத்தை தூக்கிடலாம், 1 கிலோ தங்கத்தை தூக்குறதுக்கு ஒரு பிரயத்தனம் வேணும். அப்படி தங்க கட்டி இந்த மனுஷன் தூக்க முடியாதுல்ல. அதனால ஒட்டகத்தை வர வச்சு ஒட்டகத்துக்கு 2 பக்கமும் தங்க கட்டிய கட்டி மதுரையில இருந்து ஒரு 10-20 ஒட்டகம் தங்க கட்டியோட குதிரை வாங்குறதுக்காக இவர் கிளம்பி போனார். ரைட்டா. இப்ப கிளம்பி போனா நான் என்ன செய்வேன், 2 ஒட்டகத்தை வீட்டிலேயே கட்டிட்டு தங்க கட்டியும் கட்டி வீட்டுல பத்திரமா வச்சிருக்கேன். இவர் யோக்கியமான மந்திரி. அதனால எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே நேர போனார். போற வழியில ஒரு ஊர், வெள்ளாற்றங்கரைக்கு பக்கத்துல ஒரு ஊர். அந்த ஊர் அதுக்கு பேரு இப்ப ஆவுடையார் கோயில். அப்ப அதுக்கு பேரு திருப்பெருந்துறை அப்படின்னு பேரு. துறைனாலே துறைமுகம்னு அர்த்தம். எந்தெந்த ஊர்ல எல்லாம் துறை வருதோ அந்த ஊர் வரைக்கும் அந்த காலத்துல படகு போக்குவரத்து இருந்ததுன்னு அர்த்தம். அதனால திருப்பெருந்துறைங்கிற ஊருக்கு போனார். அது இப்ப கடல்ல இருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. அந்த திருப்பெருந்துறைக்கு போனா அங்க ஒரு சாமியாரு இவர் வர்ற வழியில உட்கார்ந்துருந்தார். அங்க ஒரு சின்ன கோயில், பாலடைஞ்ச சிவன் கோயில். அந்த கோயில் வாசல்ல ஒரு சாமியார் உட்கார்ந்துருந்தார். இந்த சாமியாரோட காலை பார்த்தாரு. காலை பார்த்தா அப்படியே மின்னிச்சு தங்கமா. அது பார்த்த உடனே இவருக்கு திடீர்னு பொறி தட்டிடுச்சு. ஆஹா, இது பெரிய திருப்பாதங்களா இருக்கே அப்படின்னு சொல்லி குதிரை மேல இருந்து இறங்கி நேர சாமியார் காலில் விழுந்துட்டாரா. விழுந்து கண்ணீர் விட்டு அழுதாரு. சாமியார அவரை தூக்கி வச்சு அவருக்கு நயன தீட்சை, பார்வையாள தீட்சை, ஸ்பரிச தீட்சை, அப்புறம் மந்திர தீட்சை. அவர் தான், அந்த சாமியார் தான் அந்த திருவாத ஊருக்கு மாணிக்க வாசகர்னு பேர் வச்சார். நான் என்ன செய்யட்டும்னாரு, என் புகழை பாடுனார். புகழை பாடினா ஒரு பாட்டு எழுதி கொண்டு வந்து கொடுத்தாரு. நல்லா இருக்கு, மாணிக்கமா இருக்கு, அதனால மாணிக்க வாசக அப்படின்னு சிவபெருமான் தான் பேர் வச்சார். வந்தவர் காலை பார்த்த உடனே அவர் தான் சிவபெருமான் கண்டுபிடிச்சிட்டார். தக்ஷாமூர்த்தி குருந்த மரத்து நிழல்ல உட்கார்ந்து இருந்ததுனால அவருக்கு ஆலமர் செல்வன். அவரை பார்த்த உடனே அப்படி கண்டுபிடிச்சிட்டார். சரிங்களா. இப்ப என்ன பண்ணாரு இவரு, ஐயா அந்த ஒட்டகத்துல நிறைய தங்க கட்டி இருக்கு, என்ன செய்யட்டும்னு கேட்டார். இவராவது சொல்லியிருக்கலாம், அவன் குதிரை வாங்குறதுக்காக கொடுத்த தங்க கட்டி, அதை என்ன செய்யலாம்னு சொல்லிருக்கலாம். சிவபெருமானாவது அது எனக்கண்ணா கொண்டு வந்த அந்த தங்க கட்டின்னு கேட்டுருக்கலாம். இவர் தங்க கட்டி இருக்கு, என்ன செய்யலாம், இந்த கோயிலை நல்லா புதுப்பிச்சு கட்டேன் அப்படின்னு போட்டார். முதல்ல கொண்டு வந்த காசை
மிஸ்அப்ராப்ரியேட் பண்ணி சம்பந்தமில்லாத இடத்துக்கு அந்த வேலைக்கு அந்த பணத்தை திருப்பி செலவு பண்ண முதல் மந்திரி மாணிக்கவாசகர் தான். ரைட்டுங்களா? இப்ப அரும்பனூர் பாலம் கட்டுறதுக்காக ஒதுக்குன நிதியை கொண்டு வந்து நம்ம இயற்கை ஞான சபை வாசல்ல ஒரு பெரிய சிலையை கொண்டு வந்து நிறுவனா அரசாங்கம் ஒத்துக்கிடுமா? ஒத்துக்கிடாது. முதல்ல இவரு ஊர்பெய காசுல மதுரைக்காரங்க காசு அவ்வளவு. நம்ம கட்டின வரி பணத்துல அவன் தங்க கட்டியை கொண்டு போய் குதிரை வாங்க கொடுத்தா இவர் போய் கோயில் கட்டிக்கிட்டு இருந்தா சிவபெருமான் என்ன சொல்றாரு? கோயிலை கட்டு அப்படின்ட்டார். கட்டுன்னு சொன்னதோட சிவபெருமான் ஜூட்டு ஆளை காண. திடீர்னு ஒரு நாள் இவங்க அங்க இருக்கிறவங்க வந்து மதுரைக்கு தகவலை சொல்லி விட்டாங்க. தங்க கட்டியெல்லாம் இங்க கோயிலா கட்டிக்கிட்டு இருக்கேன், செங்க கட்டியா மாத்திக்கிட்டு இருக்கேன் இந்த ஆளு தங்க கட்டிய. அதனால தயவுசெய்து சிவபெருமானே பிளீஸ் என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னோடனே ராஜா பதறி போனான். ஏண்டா ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டி அனுப்பி விட்டா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, உன்ன தகவல் சொல்லு, குதிரை எப்போ வரும்னு கேளுன்னாரு. நேர மாணிக்கவாசகர்கிட்ட வந்து சொன்னாங்க குதிரை எப்போ வரும்னு ராஜா கேட்கிறாரு. இவர் நேர சிவபெருமான் முன்னால் நின்று கேட்டார், குதிரை எப்போ வரும்னு கேட்கிறாரு ராஜா, என்ன சொல்லட்டும்? அவருக்கு அப்பத்தான் சிவபெருமானுக்கு பொறி தட்டி இருக்கு. ஓ, இவன் குதிரை வாங்க கொண்டு வந்த காசை வச்சுதான் நம்மளுக்கு கூரை வெஞ்சிருக்கான் போல இருக்குன்ட்டு அவர் சிவபெருமான் என்ன சொன்னாரு, நாளைக்கு குதிரை வரும்னு சொல்லு, ஆவணி மூலத்தன்னைக்கு மதுரைக்கு குதிரை வரும்னு சொல்லு அப்படின்னு. அதுவே முதல்ல ஃப்ராட் SMS, தப்பான வாட்ஸ்அப், குதிரையே இல்லை. அப்புறம் சிவபெருமான் இங்க இருந்து மதுரைக்கு வர்ற வழியில என்ன பண்ணாரு, அங்கங்க காட்டுல திரிஞ்சுக்கிட்டு இருந்த நரியெல்லாம் பிடிச்சி அது எல்லாத்தையும் குதிரையா மாத்திட்டார். மாத்தி அழகழகான குதிரையாக்கி மதுரைக்கு கொண்டு வந்து பாண்டியராஜா கையில குதிரையை கயிறு மாத்தி கொடுத்துட்டு எல்லாம் சூப்பர் குதிரையாக்கிட்டார். அந்த குதிரையெல்லாம் லாயத்துல கட்ட அது பூரா ராத்திரி ஆன உடனே நரியாயிடுச்சு. ஏற்கனவே இருந்த கொஞ்ச நெஞ்ச தொத்தல் வத்தல் குதிரையெல்லாம் அதுக்கு அடிச்சு திங்கவும் ஆரம்பிச்சு. ஒரே லாயத்துல பெரிய கூச்சலும் குழப்பமா இருக்கும். ராஜா பதறி போய் பார்த்தா குதிரையை காணா, எல்லா குதிரையும் நரியா மாறிடுச்சு. முதல்ல நரிய பரியாக்குனாரு, இப்ப பரி நரியாயிருச்சு அப்படின்னு உடனே பதறி போனா ராஜா. கூப்பிடுற அந்த மந்திரி மாணிக்கவாசகர்னு போட்டு அவருக்கு கடுமையான காராக்கரக சிறைவாசம், மொட்டை வெயில்ல வைகை ஆத்து மணல்ல கூப்பிட படுக்க வைடா அப்படின்னு வச்சு அவரை போட்டு சாத்துன்னு அடிக்கிறாங்க, சாட்டையால் அடிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க. சிவபெருமான் பார்த்தாரு, தொண்டனை காப்பாத்தணுமேங்கிறதுக்காக வைகையில ஒரு வெள்ளம் வந்துச்சு. வெள்ளம் வந்துச்சா, வெள்ளத்துல கரையை அடைக்கணும், ஆளுக்கு ஒரு பங்கு. வந்தின்னு ஒரு கிழவி புட்டுத்தோப்பு ஆரப்பாளையத்துக்கிட்ட, அந்த கிழவி பாவம் புட்டு வித்துக்கிட்டு இருந்தா. அந்த கிழவி வயசானவ, அவளால நேரடியா போய் வைகை ஆத்துக்குள்ள மண்ணை கொட்ட முடியாது. அதனால அவ என்ன சொன்னா, யாராவது கூலி ஆள் கிடைச்சாங்கன்னா நல்லா இருக்குமேன்னா. உடனே ஒரு கூலி ஆளா சிவபெருமானே வந்தார். முதல்ல கூலியை பேசிட்டு தான் வேலையவே ஆரம்பிச்சார் சிவபெருமான். என்ன கூலின்ன உடனே அவன் என்கிட்ட என்னப்பா இருக்கு, நான் வெறும் புட்டு விற்கிறவ, என்கிட்ட என்னத்த இருக்குன்னா, இன்னைக்கு நீ புட்டு விற்கும் போது எந்த புட்டெல்லாம் உதிருதோ அத்தனை எனக்குன்னார். அன்னைக்குன்னு வச்சு அவிச்ச புட்டெல்லாம் உதிருது. ஆக சிவபெருமானுக்கு உதிர்ந்த புட்டு ரொம்ப பிடிக்கும். உதிர்ந்த புட்டு பிடிச்சதுக்காக புட்டை பூரா ஊத்து விட்டார் ஒரு கிளவிட்ட. அதனால புட்டை பூரா சாப்பிட்டு வேலை பார்க்கணும்ல. சாப்பிட்டுட்டு அரசாங்க ஊழியர்கள் எப்படி தூங்குவாங்கங்கிறதுக்கு முதல் உதாரணம் சிவபெருமான் தான். சாப்பிடுவாரு தூங்குவார், சாப்பிடுவாரு தூங்குவார். 100 நாள் வேலை திட்டா தானே. முதல் 100 நாள் வேலை திட்டத்துல வந்தவர் சிவபெருமான் தான். வாங்கி சாப்பிட்டாரு தூங்குனாரு, சாப்பிட்டாரு தூங்குனாரு. இப்படியே தூங்கிட்டு இருந்தவன தகவல் மன்னனுக்கு போச்சு. ஒரே ஒரு ஏரியா மட்டும் அடவிட மாட்டேங்குது அப்படின்னா அவனே அங்க இருந்து குதிரையில இருந்து வந்தான். மன்னனே ஒரு பெரிய பிரம்பு எடுத்துட்டு வந்தான். இந்த ஆள் தான் சாப்பிட்டு தூங்குறான் உடனே நேர முதுகுல சப்பேல் பிரம்புல ஒரு அடி வச்சான். வச்ச உடனே அண்ட சராசரத்துல இருக்கிற அத்தனை பேர் முதுகுலையும் அந்த அடி பட்டுச்சு. அப்ப விழுந்த அடிதான் நம்ம நடு முதுகுல பாத்தீங்கன்னா ஒரு பள்ளம் ஓடுதுல, அது ஓடுறதுக்கு காரணம் சிவபெருமான் வாங்கின அடி. சரியா? அதுக்கு பிறகு அவர் ஒரு கூட மண்ணையும் போட்டா வைகை ஆத்து வெள்ள முடியுது. இப்போ வானத்துல இருந்து ஒரு அசரீரி வந்துச்சு. அந்த அசரீரியில சிவபெருமான் ஒரு பாட்டு சொன்னார். இப்ப மன்னரோட காசு தானே தங்க கட்டி, அது எடுத்தானே கோயில் கட்டி இருக்காரு. கோயில் கட்டினது தப்புத்தானே மாணிக்கவாசகர் செஞ்சது. இந்த காசை சிவபெருமான் ஆட்டையை போட்டதும் தப்புத்தானே, பெரிய குற்றம். ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டு A1 சிவபெருமான், A2 மாணிக்கவாசகர். இப்ப சிவபெருமான் வானத்துல இருந்து சொன்னாரு, மரத்தாறு கடந்த செங்கோல் வழுதி
செங்கோல் வழுதி நேர்மையா ஆட்சி பண்ணக்கூடிய பாண்டிய மன்னனே, மரத்தாறு கடந்த செங்கோல் வழுதி, நின் பொருள்கள் எல்லாம், நீ கொடுத்த தங்க கட்டி எல்லாம் அறத்தாற்றின் ஈட்டப்பட்ட அணையவை, அதெல்லாம் நேர்மையாக ஒழுக்கமாக சம்பாதிச்ச தங்க கட்டி, அறத்தாற்றின் ஈட்டப்பட்ட அணையவை புனிதமான திறத்தாலே நமக்கு நம்மை சேர்ந்தவர். எது எல்லாம் நேர்மையா சம்பாதிச்சு புனிதமா இருக்கோ அதெல்லாம் கடவுளாகிய எனக்கு தாண்டா சொந்தம். அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு உன் மந்திரி எனக்கு உதவி பண்ணான். நீ பிளாக் மணியா வச்சிருந்தேன்னா நானே அதை டோன்ட் டச் இருந்திருப்பேன். நீ வச்சதெல்லாம் நேர்மையா சேர்த்த காசு. இந்த காசை கொண்டு போய் குதிரை வாங்கி வெட்டியா குருதியா கொட்ட போறியேன்னு அந்த காசை நம்ம கிட்ட பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தவன் உன் மந்திரி. அறத்தாற்றின் ஈட்டப்பட்ட அணையவை புனிதமான திறத்தாலே நமக்கு நம்மை சேர்ந்தவர் தமக்கு ஆர்வம் உரத்தாவில் வாத ஊரன் உதவினான். அந்த பணம் எனக்கு வந்து சேர்றதுக்கு மாணிக்க வாசகர் எனக்கு உதவி செஞ்சாருன்னு சிவபெருமான் சொல்றார். இப்போ என் சம்சாரம் என்ன பண்ணா, 10 ரூபா நோட்டு எதெல்லாம் அழுக்குப்பட்டிருக்கோ செல்லாதோ, 500 ரூபா தாள்ல எதெல்லாம் கரப்பட்டிருக்கோ இதெல்லாம் எடுத்து வைப்பா. எதுக்குடின்னு கேட்டேன். கொலசாமி உண்டியல்ல போட்டுருவா. எது செல்லாத நோட்டோ அதெல்லாம் கொலசாமி உண்டியல்ல போட்டுருது. ஏண்டி இப்படி போடுறது பாவம் இல்லையா? இல்ல நாம அங்க போய் உண்டியல்ல போட்டுடலாம்ல அப்படின்ட்டுவா. அப்படின்னு இருமா அப்படி போட்டுருவா அப்படின்னா. அப்ப நான் சொன்னேன், நீ இப்படி செல்லாத நோட்டு, கரை படிஞ்ச 500 ரூபா நோட்டு இதெல்லாம் போட்டேன்னா ரொம்ப முக்கியமான நேரத்துல நீ ஆஸ்பத்திரியில இருக்கும்போது ஐயனாரும் உனக்கு எக்ஸ்பைரி ஆன மருந்தா அனுப்பிச்சு விடுவாரு. எப்படி ஏற்பாடுன்னு பார்த்துக்க. ரைட்டுங்களா? அதனால ஜாக்கிரதையா இருந்துக்க. நீ போடுறது ஒழுங்கான நோட்டா போட்டா அவர் மருந்த ஒழுங்கா அனுப்புவாரு. நீ போடுறது பூரா கிழிஞ்ச 10 ரூபாயா போட்டேன்னா டுபாக்கூர் டாக்டர்கிட்ட ஒண்ணு அனுப்புவாரு. அவன் ஊசியே போட தெரியாம ஊசியை போட்டு கொண்டுருவான். எது வசதின்னு பாத்துக்கன்னு. அப்ப நேர்மையா சம்பாதிச்சா காசு, அந்த காசு நல்ல காரியங்களுக்கு பயன்பட வேண்டும்னு திருவிளையாடற் புராணம் சொல்லுகிறது. அதைத்தான் என்னுடைய அருமை மகள் சத்யா சொன்னாங்க. காசை நேர்மையா சம்பாதிக்கணும், சம்பாதிச்சாதான் அது நேர்மையான காரியத்துக்கு பயன்படும். நான் பாட்டுக்கு அரும்பனூர் ஏரியால 5 வீட்டை கொள்ளையடிச்சுட்டு அந்த பக்கம் 50 குழந்தைகளை கூப்பிட்டு இலவசமாக நூல்கள் வழங்குகிறார் ஞானசம்பந்தன் வச்சுக்கீங்க. போலீஸ் ஒத்துக்கிடுமா? ட்ரெண்டெல்லாம் கிடையாது. நேரத்துக்கு உள்ள போட்டு கேட்டீங்களா, நான் பெயிலபிள்ல தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அதுல வேற பேப்பர்ல போட்டுருவாங்க. அரும்பனூரில் கொள்ளையடித்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்த வானொலி அதிகாரி கைது. தலைப்பே நல்லா இருக்கான். எப்படி ரசிக்கிறாங்க பாருங்க. எப்படி ஆளுகளை கூட கூட்டிட்டு தெரியாம பாருங்கக்கா. கூடா நட்பு இதெல்லாம் ரைட்டுங்களா? அதுலயே அவன் போட்டுறான் வானொலி அதிகாரி கைது. இவரு அவன் எப்படி போட்டாலும் அப்படித்தான் போடுவான். மூத்த குடிமகன் இவர் வயது 64 பிராக்கெட்ல வேற போட்டுருவாங்க. அது வேற வெளியே தெரிஞ்சிடும். இது ஒண்ணு. இந்த கதையை புரிஞ்சுட்டீங்களா? இப்ப இந்த மக பேசியிருக்கா, அது என்ன கதைன்னு சொல்றேன். சிதம்பரத்துல ஒரு குயவனார் இருந்தார். அந்த குயவனார் என்ன பண்ணுவாருன்னா மண்பாண்டம் செய்வார். மண்பாண்டம் செஞ்சு வித்து நேர்மையா சம்பாதிச்சுட்டு இருந்தார். தினம் காலையில வெந்திரிச்சோமா நதிக்கு போக குளிக்க, காவேரிக்கு போக குளிக்க வீட்டுக்கு வர, காவேரிக்கு போக குளிக்க வீட்டுக்கு வரன்னு இருந்தவர். ஒரு நாள் அவர் வர்ற வழியில ஒரு அம்மா என்ன பண்ணிச்சு, டபக்குன்னு ஜன்ன கதவை திறந்து இப்படி பொசுக்குன்னு வெத்தலை வச்சில துப்பிட்டா. துப்புனா இவர் அப்பதான் குளிச்சுட்டு வந்தவர். அவர் ட்ரெஸ் முழுக்க எச்சில் பட்டுச்சு. ஐயோ சாமி உங்க மேல பட்டுருச்சா, உள்ள வாங்கன்னு சொல்லி அவருக்கு அந்த ஆடையெல்லாம் நான் துவைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு கூப்பிட்டு அவருக்கு இந்தாங்க நீங்க இன்னொரு தடவை உங்க மேனியை சுத்தம் பண்ணிக்கிங்க அப்படின்னு வெந்நிய வேற வச்சு கொடுத்தா. வெந்நி வச்சு கொடுத்து ட்ரெஸ்ஸை கிளீன் பண்ணி கொடுத்ததோட இவர் வந்திருக்கலாம். தமிழ் சினிமா மாதிரி இவரும் அவரும் டூயட் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் ஒரு தீயைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன்னு டூயட் பாட ஆரம்பிச்சார்.
டூயட் பாடினாங்க. டூயட் கிளைமாக்ஸ்லயும் போய் முடிஞ்சிருச்சு. இது முடியவும் இவரு எல்லாம் திரும்ப குளிச்சு ஆச்சாரமா வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போனா அவங்க வீட்டம்மா வாங்கன்னுச்சு, கருவை திறந்துச்சு, ஒரு பெரிய தலைவாழை இலைய போட்டுச்சு, அவியல், பொரியல், கூட்டு, சாம்பார் சாதம், ரசம் சாதம், மோர் சாதம், ஒரு ஆமோட பாயசம் எல்லாம் வச்சு சூப்பரா வச்சிருந்து சாப்பிட்டாரு. போச்சு, பொழுது அடைஞ்சது. ராத்திரி 7:30 8 மணிக்கு மேல இவர் சம்சாரத்தை பார்த்து டார்லிங் அப்படின்னு இப்படி கையை தொட்டார். உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, எமை தீண்டி வீராயின் திருநீலகண்டம். மேட்ரு என்னன்னா, இவர் வீட்டுக்கு போயிட்டு வெளியில வர்றதுக்குள்ள அந்த அம்மாவுக்கு யாரோ போய் போட்டு விட்டாங்க. இங்க போயிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? போட்டு விடுறவங்க 100 ஆண்டு காலமா வாழ்றாங்க அப்படிங்கிறது தெரியுது. ரைட்டுங்களா? ஆமா, ரொம்ப சீக்கிரமா இந்த தகவல் எல்லாம் சொல்லுவோம். ஏக்கா அண்ணனை பத்தி என்னமோ நினைச்சாங்கா, அப்புறம் ஓஞ்சமத்து அவர் அடிக்கடி எங்க போறாருன்னு நீதான் பாத்துக்கணும். என் வாயால நான் அதை எப்படி சொல்லுவேன்? சொல்லிவிட்டேல்ல, அப்புறம் என்ன என் வாயா ஞாயிற்று சொல்லுவேன். விட்டா போட்டாங்க, புரிஞ்சு வச்சா. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, எம்மை தீண்டி வீராயின் திருநீலகண்டம்னா என்னை தீண்டி வீராயின்னா இவர் திரும்ப அந்த அம்மா வீட்டுக்கே மறுநாள் போயிருப்பார். எங்க வெத்தலைச்சில துப்பிச்ச அந்த அம்மா வீட்டுக்கு போயிருப்பார். எம்மை தீண்டி வீராயின்னா இனிமேல் எந்த பொம்பளையும் நான் தீண்டக்கூடாது. திருநீலகண்டத்தின் மேல ஆணை வச்சுட்டா. சிவபெருமானுடைய திருநீலகண்டத்தின் மேல ஆணை வச்சுட்டா. திருநீலகண்டத்து மேல ஆணை வச்சுட்டா இனிமேல் நான் யாரையும் தொடமாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணாரு? பேசாம இருந்தார். இந்த இடத்த சொல்லும் போது சேக்கிழார் சொன்னாரு, இளமை மீதூர இன்பத்துறையினில் எளியரானார். இன்பம் அனுபவிக்க வேண்டிய இடத்தில் ஒழுக்கந்தவறி சிறுமைப்பட்டார் திருநீலகண்டர்னு சேக்கிழார் எழுதுறார். தனிப்பட்ட வாழ்க்கை தானே அது. இது மாண்டிய மன்னன் செஞ்சது புற வாழ்க்கை, இது அக வாழ்க்கை இல்லையா? அந்த அம்மாவும் அவரும் 15 வருஷம் 20 வருஷம் ஒரே வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க. அன்புறு புணர்ச்சியின்மை அயலறியாமை வாழ்ந்தார்னார். அடுத்த வீட்டுக்கே இவங்க 2 பேருக்கு இடையில எந்த உறவும் இல்லைன்றது அடுத்த வீட்டுக்கு தெரியாது. எப்பவும் போல வழக்கம் போல அவர் கணவர் இவர் மனைவி, அன்றாட நடக்கிற எதுவும் நாத்தமே இருக்காது. அப்படி திருநீலகண்டருடைய மனைவி இருந்தா. இப்ப எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பொம்பளை பிள்ளை வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிட்டோம். ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புனா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? என் குடும்பம் 2 பக்கம் 64 வயசுல எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருவா என் சம்சார். ஏயா இவ்வளவு நாள் உனக்கு யோக்கியமா வாழ்ந்திருக்கேன், இவன் எந்த கழுதன்னே தெரியல, யாருக்காவது என் மேல என் பேச்சு பிடிக்கலன்னா ஒரு பொம்பளை பேர்ல எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பலாம். அனுப்புனீங்கன்னா போதும், உங்களால 2026ஆம் ஆண்டு எங்க குடும்பம் ரொம்ப சிறப்பா நடக்கும். ஆனா திருநீலகண்டருடைய சம்சாரம் அவ்வளவு வெளியே தெரியாம ஒத்துமையா வாழ்ந்தாங்க. சரியா? இப்ப சிவபெருமான் வானத்திலிருந்து வந்து இறங்கி அவர் ஒரு ஓட்டை கொடுத்தாரு. இந்த ஓட்டை பத்திரமா வச்சிரு, நான் திரும்ப. அப்படித்தான் சிவபெருமான் சில சொன்னார். ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் கோவணத்தை கொடுத்து விட்டு படாத பாடுபடுத்தினாரு. அதே மாதிரி திருவோட்டை கொடுத்தாரு. இவர் திருவோட்டை வச்ச இடத்த மறந்துட்டாரு. வச்ச இடம் மறந்த இல்ல, வச்ச இடத்துல இருந்து சிவபெருமானே எடுத்துட்டாரு. இப்ப திரும்ப திருவோடு என்ன பண்றதுன்னு சொல்லி எத்தனையோ புதுசா ஓடு தரேன் சாமின்னார். ஏன் நீ தங்கத்தினால ஓடு செஞ்சு கொடுத்தாலும் எனக்கு வேணாம், ஏன் ஓடு எங்க? பிள்ளைய கேக்குமா இல்லையா? தோசைய என் தம்பி சின்ன பிள்ளையா இருக்கும்போது தோசைய வச்சிருந்தாங்க, பிச்சு சாப்பிடட்டுமேனு நான் 2 தடவை பிச்சேன். அவன் என்ன கேக்குறான், அந்த தோசைய எனக்கு பிக்காம நீ கூடு, ரவுண்டா கூடுன்றான். இருடா இன்னொரு தோசை அம்மா பிக்காம சொல்ல, இந்த தோசைய பிக்காம கூடுன்றான். நான் என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி சிவபெருமான் வம்பு பண்றார். வேற வழி இல்ல. சிவபெருமான் மேல இருந்து கீழே இறங்கி வந்து, நீ ஓடு களவாணின்ட்டார். திருவோடு திருடுறேன், திருவோடு திருடே. அப்ப பெரிய பஞ்சாயத்தாயி, அப்ப திருவோட்டை திருடலைன்னா அவன் புள்ள மேல சத்தியம் பண்ணு. அப்ப என்ன அர்த்தம்? யாரு ஒருத்தன் புள்ள மேல சத்தியம் பண்றானோ அவன் அறப்படி வாழ்ந்தா தானே சத்தியம் பண்ண முடியும். இல்லைங்களா? எங்க உன் பெத்த பிள்ளைய தாண்டு அப்படின்றோம்ல, எதுக்கு? இப்ப எல்லாம் தாண்டிடுவாங்க, ஏரியே போய் மீச்சிருவாங்க.
அந்த காலத்துல அப்ப அந்த ஒரு வார்த்தையை கேட்டா ஐயோ அப்படின்றான். இவர் எனக்கு பிள்ளையே இல்லையேங்க, எப்படி பிள்ளை இருக்கும், இவங்க தான் ரொம்ப காலமா சேர்ந்தே வாழலையே, அப்புறம் எப்படி பிள்ளை இருக்கும், என்ன செய்யுது? அப்போ பொண்டாட்டி மேல சத்தியம் பண்ணுனார். பொண்டாட்டி கைய பிடிச்சு சத்தியம் பண்ணுனார். பொண்டாட்டி கையை எப்படி பிடிக்கிறது? அந்த மாதிரி என் கையை தீண்டக்கூடாது, எம்மை தீண்டுவீராயில் உடனே இவர் என்ன பண்ணாரு, அதுவும் முடியாதுனார். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பிராடு பைய, புள்ள இல்லைன்றான், பொண்டாட்டி இருக்கு, பொண்டாட்டி மேல சத்தியம் பண்றான்னா ஒத்துக்க மாட்டேங்கிறான். சரிங்களா? அதுக்கு பிறகு இவர் ஒரு கம்பை வச்சார். கம்பாவை அந்த பக்கம் பிடிச்சிக்குவா, நான் இந்த பக்கம் பிடிச்சிக்குவேன், இந்த ஆட்டைக்கு சேராதுன்னார். அப்ப வேற வழியே இல்லாம, ஐயா நான் தெரியாம சின்ன பிள்ளையில ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஐயா, அதனால அவ என்ன தீண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காயா, அதனால நான் அவளை தொடுறது இல்லையா, தயவு செய்து என்ன மன்னிச்சுக்குங்கய்யா அப்படின்னு ஊரறிய இவர் உலகறிய சொல்லி அந்த குளத்துல மூங்கி எந்திரிச்ச உடனே எத்தனை வயசுல சண்டை போட்டாங்களோ அத்தனை வயசுல சிவபெருமான் அவங்கள திருப்பி எழுப்பி கொடுத்தாரு. டைம் டிராவல் பண்ணி 24 வயசுல திரும்ப 2 பேரையும் வெளியே கொண்டு வந்துட்டார். அப்ப இன்ப வாழ்க்கையில ஒரு தப்பு பண்ணா சிவபெருமானே வந்து பஞ்சாயத்து பண்ற வரைக்கும் அது போய்கிட்டே இருக்குது இல்ல. அப்போ இன்ப வாழ்க்கையில தானே நாம ஒழுக்கமா இருக்கணும், அறநெறிப்படி வாழணும்னு இந்த அக்கா சொல்றாங்க. சரி சார், நீங்க என்னதான் கடைசியா சொல்றீங்க, மணி ஆச்சு 1:20ன்னா ஒரே ஒரு திருக்குறள், அந்த திருக்குறளோட முடிச்சிடலாம். திருவள்ளுவர் இன்பத்துப்பால் எழுதும் போது ஒரு இடத்துல சொன்னாரு, என் வீட்டுக்காரம்மாவோட உட்கார்ந்து சாப்பிடுறது மகிழ்ச்சியா இருக்கேன்ல, நானும் என் வீட்டுக்காரம்மாவையும் கொஞ்சிறேன்ல, ஹாய் டார்லிங் ஹவ் ஆர் யூ, நீங்க நிலாவும் ஒரே மாதிரி இருக்கீங்க. இன்னைக்கு தீபாவளி அமாவாசை, இன்னைக்கு நாளான்னைக்கு அமாவாசை, தை அமாவாசை, ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி மொட்டை மாடியில இருந்துகிட்டு வானத்துல தெரியுது ஒரு நிலவு, என் பக்கத்துல உட்கார்ந்துருக்கு ஒரு நிலவு அப்படின்னா என் சம்சாரம் சொல்லுவாயோ லூசு, இன்னைக்கு அமாவாசையா, அப்பா அப்ப நிலவு அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. அப்படி நான் பேசி கொஞ்சி என் மனைவியோட மகிழ்றது எப்படி இருக்குன்னா, நானா என் சொந்த காசுல உழைச்சி சம்பாதிச்ச சாப்பாட்டை, சொந்த காசுல நான் உழைச்சி சம்பாதிச்சு ஈட்டின சொந்த காசு இருக்கே, ஒரு சொந்த காசு, அந்த சொந்த காசுல என் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இலை போட்டு நான் சாப்பிடும் போது என்ன இன்பம் இருக்கோ அந்த இன்பம் என் மனைவிட்ட பேசும்போது இருக்குன்னு அர்த்தம். தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு, என் வீட்டுக்குள்ள நான் இலை போட்டு என் உழைப்புல சாப்பிடுற சாப்பாடு மாதிரி இன்பம் இவ பக்கத்துல உட்கார்ந்து இவளை கொஞ்சுறதுன்னு திருவள்ளுவர் இன்பத்து பால்ல சொல்லும் போது உழைப்பினுடைய அருமையை சொன்னார் பாத்தீங்களா. நேர்மையா உழைச்சதை கொண்டு போய் எங்க ஓமையா சொன்னார் பாத்தீங்களா. அப்ப புற வாழ்க்கையிலையும் நேர்மையா இருக்கணும், அக வாழ்க்கையிலையும் நேர்மையா இருக்கணும். புற வாழ்க்கையில நேர்மையா இருக்கிறது கொஞ்சம் சிரமம். நம்ம யாரும் லஞ்சம் வாங்காதவங்க, ஆனா நம்ம எல்லாரும் லஞ்சம் கொடுத்தவங்க. கை தூக்குங்க. குடுக்கலன்னு சொல்றவங்க மாத்திரம் கொஞ்சம் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. நம்ம யாரும் லஞ்சம் ஃபீஸ் கட்டினதே முதல் லஞ்சம் தான் ஆச்சுங்களா. அப்ப லஞ்சம் கொடுக்காம வாழ முடியல. வெளி உலக வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் குறைஞ்சபட்சம் கட்டின பொண்டாட்டிக்கு உண்மையாயிரு, பெத்த பிள்ளைகளுக்கு உண்மையாயிரு, பெத்த தாய்க்கு உண்மையாரு, நல்ல நண்பர்களுக்கு உண்மையாரு. இந்த மாதிரி அறிவார்ந்த ஞான சபைக்கு வரும்போதாவது உண்மையை பேசு, இங்க வரும்போதாவது உள்ளன்போட நடந்துக்க. சுவாமியே அவருடைய மகளையே இன்னைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு, அது நமக்கெல்லாம் அவர் கொடுத்த அருள்ல ஒரு பகுதி. அவங்க பேரே கீதை. கீதைன்னு ஏன் பேர் வச்சாரு, கீதா சாரத்துல சொன்ன மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் உண்மையாக இரு, முடிந்தவரை வெளி உலகத்தில் உண்மையாக இரு, ஆனால் முடிந்தாலும் முடியாவிட்டாலும் வீட்டுக்குள்ளே உண்மையாக இரு என்று திருவள்ளுவர் சொல்லியிருப்பதனால திருவள்ளுவருடைய அறக்கருத்துக்கள் பெரிதும் பயன்படுவது பொருளை விட இன்பத்திற்கே என்பதை இந்த மன்றத்துடைய தீர்ப்பாக பதிவு செய்து யாரும் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் எல்லாருடைய பொற்பாதைகளை
கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பொறுமையா காத்திருந்த தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை சொல்லி எல்லாத்துக்கும் மேல ஒரு பதைப்புடனும் படபடப்புடனும் இருக்கும் யாழினிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். உங்க வீடுகள் எல்லாத்துலயும் இந்த ஆண்டும் மகிழ்ந்தேலோர் என்பாவாய்னு பாடின மாதிரி, நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் என்பாவாய்னு சொன்ன மாதிரி, கூடி குளிர்ந்தேலோர் என்பாவாய்னு சொன்ன மாதிரி உங்க வீடுகளில் பொங்கல் மணக்கட்டும், 2026ஆம் ஆண்டு சிறக்கட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க பல்லாண்டு.